Welcome students. Today's class 11th Mathematics Chapter 1 Sets, Relations and Functions. In previous class we discussed about relations. So நம்ம பாருங்க relations அப்படின்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஏங்கிறது ஒரு நான் எம்டி செட் எடுத்துக்கோங்க 1,2, பிங்கிறது ஒரு நான் எம்டி செட்டு 3,4 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிப்பீங்க 1,3 பேர் பண்ணுவீங்களா, ஆர்டர்டு பேர்டாக எழுதுவீங்களா 1,4 அதுக்கப்புறம் 2,3 2,4 இதுதான் வந்து உங்களுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்போ ஒரு ரிலேஷன் அப்படின்னா நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டில் 1,3 மட்டும் ஒரு பேர் மட்டும் டிஃபைன் பண்ணிங்கனாலும் இது ஒரு ரிலேஷன் தான். அல்லது ஆர் ஈக்குவல் டு 1,3 1,4 இந்த மாதிரி ரெண்டு பேர் மட்டும் எடுத்துக்கலாம், 3 எடுத்துக்கலாம் அல்லது 4 எடுத்துக்கலாம். ஸோ ஆறுங்கிறது சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. இந்த ஏ கிராஸ் பியோட ஒரு சப்செட்டு தான் இந்த ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் ரிலேஷன்ஸ் பார்த்தோம். லெட் எஸ் பி எனி நான் எம்டி செட் ஆர் பி த ரிலேஷன் ஆன் எஸ் அப்படின்னா ஆர் இஸ் ரிஃப்ளெக்ஸிவ் அப்படின்னா ஏ பிலாங்ஸ் டு ஆர் ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு எஸ். அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம ரிஃப்ளெக்ஸிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சிமெட்ரிக் அப்படின்னா ஏ பி பிலாங்ஸ் டு ஆர் விச் இம்ப்ளைஸ் பி ஏ பிலாங்ஸ் டு ஆராக இருக்கணும். ஸோ உங்களுக்கு பாருங்கள் அந்த ரிலேஷனில் சிமெட்ரிக் அப்படின்னா ஏ பி அப்படிங்கிற ஒரு பேர் ஆரில் கண்டுபிடிக்க உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா பி ஏங்கிறது பிலாங்ஸ் டு ஆராக இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு கேஸ் உங்களுக்கு இருக்குது. ஏ பி அப்படிங்கிற ஒரு பேர் வந்து உங்களால் ஆரில் கண்டுபிடிக்கவே முடியலை அப்படின்னா நீங்கள் பி ஏங்கிறத பார்க்கணுங்கிறது கிடையாது. இது ஆல்வேஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும், சிமெட்ரிக்காக தான் இருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு டிரான்சிட்டிவ் ஏ பி சி பிலாங்ஸ் டு ஆர்னா ஏ சி உங்களுக்கு ஆரில் இருக்கணும். ஸோ உங்களுக்கு ஏ பி சி பிலாங்ஸ் டு ஆருங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பேர் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா ஏ சி அப்படிங்கிற பேர் வந்து உங்களுக்கு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அது ஆல்வேஸ் டிரான்சிட்டிவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ரிலேஷன் ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் டிரான்சிட்டிவ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அந்த ரிலேஷனை நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க, ஈக்குவேலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோங்களா. இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். ஸோ இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு இன்வர்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினிஷன் இருக்குது. இஃப் ஆர் இஸ் எ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி தென் த ரிலேஷன் ஆர் இன்வர்ஸ் டிஃபைன்டு ஃப்ரம் பி டு ஏ. ஆறுங்கிறது உங்களுக்கு ரிலேஷன் ஏ டு பிக்கு டிஃபைன் பண்ணீங்க அப்படின்னா ஆர் இன்வர்ஸுங்கிறது நீங்கள் என்ன பண்ணணும், பி டு ஏவுக்கு டிஃபைன் பண்ணுவீங்க. ஸோ ஆர் இன்வர்ஸுங்கிறது பி ஏ தட் ஏ பிங்கிறது பிலாங்ஸ் டு ஆரில் இருக்கும். சரிங்களா. ஸோ ஏ பிங்கிறது பிலாங்ஸ் டு ஆரில் இருந்துச்சுன்னா ஆர் இன்வர்ஸுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும், பி ஏ அப்படியே நீங்கள் மாற்றி எழுதிக்கிங்க. எப்படி எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு பேர் இன்வர்ஸ் ரிலேஷன் ஆன் ஆர். அடுத்தது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆறுங்கிறது 1 ஏ 2 பி 2 சி 3 ஏன்னா தென் ஆர் இன்வர்ஸுங்கிறது நீங்கள் எப்படி எழுதிக்குவீங்க, 1 ஏவை ஏ 1ன்னு எழுதணும், 2 பிஏ பி 2ன்னு எழுதணும், 2 சிஏ சி 2ன்னு எழுதணும், 3 ஏவை ஏ 3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருவீங்களா. ஸோ இதுதான் வந்து இட் இஸ் ஈஸி டு see that the domain R becomes the range of R inverse and the range of R becomes the domain of R inverse. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 2 2 3 தட் இஸ் 1 2 3 இதெல்லாம் வந்து உங்களுக்கு டொமைன் ஆஃப் ஆர், ஆரோட டொமைன். ஏபிசி எல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஆரோட ரேஞ்சு வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 எல்லாம் வந்து டொமைனு. இதில் வந்து ஏ பி சி எல்லாம் வந்து உங்களுக்கு ரேஞ்சு. இப்போ இதில் ஆர் இன்வர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஞ்சு வந்து டொமைனாக மாறிடும், இந்த டொமைன் வந்து உங்களுக்கு என்னவா மாறிடும், ரேஞ்சாக மாறிடும். சரிங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆர்டர் பர்ஸை மாற்றி எழுதுறாங்களா. ஸோ அதனால உங்களுக்கு அப்படியே மாறிக்கும், அதுதான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.2 ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். டிஸ்கஸ் த ஃபாலோயிங் ரிலேஷன்ஸ் ஃபார் ரிஃப்ளெக்சிவிட்டி சிமெட்ரிசிட்டி அண்ட் டிரான்சிட்டிவிட்டி. ஸோ இதை வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, டிஸ்கஸ் பண்ண சொல்கிறாங்க இந்த ரிலேஷன்ஸை. ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். The relation R defined on the set of all positive integers by m related to n if m divides n அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. உங்களுக்கு செட்டு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் மட்டும்தான் நீங்கள் செட்டில் எடுத்துக்குவீங்க. ரிலேஷன் என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா m is related to n
இஃப் m டிவைட்ஸ் n, m டிவைட்ஸ் n அப்படின்னா உங்களுக்கு என்ன மீனிங்னா n டிவைடட் பை m அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மீனிங்கு. m டிவைட்ஸ் என்ன நீங்கள் m பை n எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ராங். m டிவைட்ஸ் என்ன n டிவைடட் பை m. சரிங்களா? இப்போ பாருங்கள் ரிஃப்ளெக்ஸிவ் எடுத்துக்கோங்க. m டிவைட்ஸ் m, எந்த ஒரு நம்பரும் அதே நம்பரால் டிவைட் ஆகுங்களா? ஸோ m இஸ் ரிலேட்டட் டு m, ஸோ r இஸ் ரிஃப்ளெக்ஸிவ். ஸோ பாருங்கள் 4 டிவைட்ஸ் 4 அப்படின்னா 4 by 4 உங்களுக்கு டிவைட் ஆகுதுல, 2 டிவைட் ஆகி ஆன்சர் 1ன்னு கிடைக்கும். ஸோ r இஸ் ரிஃப்ளெக்ஸிவ். நெக்ஸ்ட்டு பாருங்கள் சிமெட்ரிக். சிமெட்ரிக் பாருங்கள் m இஸ் ரிலேட்டட் டு n. ஸோ நம்மளுக்கு ஃபார்வர்டு சிமெட்ரிக்கு வந்து கண்டிஷன் a, bங்கிறது பிலாங்ஸ் டு rனா which implies b, aங்கிறது பிலாங்ஸ் டு rல இருக்கணுங்களா? m இஸ் ரிலேட்டட் டு n அப்படின்னா m டிவைட்ஸ் n எடுத்துக்கலாங்களா? அதே மாதிரி பாருங்கள் n ரிலேட்டட் டு mனா n does not divides m. நான் ஃபார் எக்ஸாம்பிள் சைடில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. m ரிலேட்டட் டு nக்கு பாருங்கள் 2 டிவைட்ஸ் 4 அப்படின்னா 4 by 2ன்னு எழுதலாங்களா? 2ன்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குது. n ரிலேட்டட் டு m, அதாவது பாருங்கள் இதை அப்படியே நான் மாற்றி எடுத்துக்கிறேன். n-க்கு வந்து உங்களுக்கு என்ன இங்கே எடுத்திருக்கேன் 4, m-க்கு 2ன்னு எடுத்திருக்கேன்னா அப்படின்னா n ரிலேட்டட் டு mனா 4 நாட் டிவைட்ஸ் 2, உங்களுக்கு டிவைட் ஆகாது. பாருங்கள் 4 டிவைட்ஸ் 2 அப்படின்னா உங்களுக்கு 2 டிவைடட் பை 4 டிவைட் ஆகுங்களா? கேன்சல் பண்ணிங்கன்னா 1/2ன்னு தான் கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து டிவைட் ஆகுது. டிவைட் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு இன்டிஜராக கிடைச்சதுன்னா மட்டும்தான் உங்களுக்கு டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். உங்களுக்கு 2/4ங்கிறது டிவைட் ஆகாது. ஸோ அதனால் உங்களுக்கு 4 நாட் டிவைட்ஸ் 2 அதை நாங்கள் பாருங்கள். ஸோ m டிவைட்ஸ் 2 n அப்படின்னா n ரிலேட்டட் டு mக்கு m டஸ் நாட் டிவைட்ஸ் m உங்களுக்கு கரெக்டாக வரலை. ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்தேன். இப்போ உங்களுக்கு வந்து இது கரெக்டாக வந்துருச்சு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா m இஸ் ரிலேட்டட் டு n, 2 டிவைட்ஸ் 4னா 4/2 2ங்கிறது இருக்குது. இந்த 2ங்கிற நம்பர் உங்களுக்கு செட்டுக்குள்ளார இருக்குது, என்னங்கிற செட்டுக்குள்ளார இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்கள் இது வந்து டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குங்க 1 டிவைடட் பை 2ன்னு கிடைக்குமா? இது டஸ் நாட் பிலாங்ஸ் டு n, என்னக்குள்ளார வரலை. அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? m இஸ் ரிலேட்டட் டு n which implies n is not related to m. So therefore r is not symmetric. உங்களுக்கு செட் என்னங்க கொடுத்துருக்காங்க? செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்னா இது வந்து பிலாங்ஸ் டு இஜெட்டில் இருக்குது, இன்டிஜர்ஸில் இருக்குது. நான் என்னன்னு சொல்லிட்டேன் மாற்றி. உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது இது வந்து உங்களுக்கு என்ன ஆகாது? இது டஸ் நாட் பிலாங்ஸ் டு இன்டிஜர்ஸ், பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்குள்ளார இருக்காது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள் டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ்க்கு m related to n and n related to p implies m divides n. பாருங்கள் m divides n எடுத்துக்கோங்க and n divides p, m divides n, n divides p அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா m related to p, m related to p implies m divides p அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதுக்கு தான் ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள் சைடில் 2m டிவைட்ஸ் என்னங்களா? 2 டிவைட்ஸ் 4. அதே மாதிரி 4 டிவைட்ஸ் 8 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாங்களா? அடுத்தது பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா which implies 2 டிவைட்ஸ் 8ன்னு சொல்லலாங்களா? which implies 2 டிவைட்ஸ் 8 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். இப்போ இதை டிவைடில் போட்டு பாருங்கள். 2 டிவைட்ஸ் 4னா 4/2ன்னு எழுதலாங்களா? 4 × 2 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2ன்னு வந்துருங்களா? அண்டு 4 டிவைட்ஸ் 8னா 8/4ன்னு எழுதுறாங்களா? இது ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்னங்க கிடைக்கும்? 2ன்னு கிடைக்குங்களா? ஸோ இது ரெண்டுமே டிவைட் ஆகிற 2 நம்பர் நான் கரெக்டாக எடுத்துக்கிட்டேன். விச் இம்ப்ளைஸ் 2 டிவைட்ஸ் 8னா 8/2ங்களா? 8/2னா டிவைட் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்? 4ன்னு வந்துருங்களா? ஸோ உங்களுக்கு டிரான்சிட்டிவ் இருக்குது. therefore r is transitive. ஸோ உங்களுக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ஸிவ் எந்த ஒரு நம்பரையுமே அதுவாலே டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிஃப்ளெக்ஸிவ் வந்துடும். அதே மாதிரி சிமெட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா m டிவைட்ஸ் n இருந்துச்சுன்னா n டஸ் நாட் டிவைட்ஸ் m தான் உங்களுக்கு இருக்கும். டிவைட் பண்ணும்போது பாருங்கள் இது வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸில் கிடைக்கும். பட் ஆனால் இந்த 2/4ங்கிறது பாசிட்டிவ் இன்டிஜர் கிடையாது. அதனால் உங்களுக்கு சிமெட்ரிக் வராது. டிரான்சிட்டிவ் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்துடும். m டிவைட்ஸ் n, அதே மாதிரி n டிவைட்ஸ் p அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா m டிவைட்ஸ் உங்களுக்கு p இருக்கும் கண்டிப்பாக. அந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். அதுலேயே செகண்ட் சப்டிவிஷன். let p denotes the set of all lines in a plane. The relation r defined by l related to m if l is perpendicular to m. ஸோ இங்கே பாருங்கள் செட்டுங்கிறது செட் ஆஃப் ஆல் லைன்ஸ் இன் எ பிளேன். ஒரு பிளேனில்
எல்லா லைன்ஸ் அதில் இருக்கிற எல்லா லைன்ஸும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதில் ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல் இஸ் ரிலேட்டட் டு எம். உங்களுக்கு என்ன நோட்டேஷன் கொடுத்துருக்காங்களோ அதையவே யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லாமே ஏபின்னு எடுத்துக்காதீங்க. கொஸ்டினில் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஏபி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த எல் இஸ் ரிலேட்டட் டு எம்னு கொடுத்துருக்காங்க. எல் இஸ் ரிலேட்டட் டு எம்னா இஃப் எல் இஸ் பெர்பெண்டிகுலர் டு எம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இப்போ எல் இஸ் நாட் பெர்பெண்டிகுலர் டு எல். ஸோ எந்த ஒரு லைனுமே நீங்கள் ஒரு லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே லைனுக்கு அது பர்பெண்டிகுலராக கண்டிப்பாக இருக்காது. சரிங்களா? ஸோ எல் இஸ் நாட் ரிலேட்டட் டு எல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எல்லுங்கிறது பர்பெண்டிகுலர் டு எம் அப்படின்னு சொல்லி. ரிஃப்ளெக்ஸிவ் அப்படின்னா நீங்கள் ரெண்டுமே சேம் லைனாக எடுத்துக்குவீங்க. எல் இஸ் நாட் பர்பெண்டிகுலர் டு கண்டிப்பாக எல்லா தான் இருக்கும். பாருங்கள், நான் 2 லைன் போட்டிருக்கேன். அந்த 2 லைனுமே எல்லா இருக்கும்போது ஒன்றா ரெண்டுமே இப்படி போகும், அப்படின்னா ரெண்டுமே என்ன இருக்கும், இப்படி தான் வரும். அப்படி இருக்கும்போது ரெண்டுமே உங்களுக்கு எப்படி இருக்கும், பேரலாக தான் இருக்கும். ஸோ ஆர் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சிமெட்ரிக். எல் இஸ் ரிலேட்டட் டு எம், தட் இஸ் எல் இஸ் பர்பெண்டிகுலர் டு எம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எம் இஸ் ரிலேட்டட் டு எல் உங்களுக்கு எப்படி இருக்கும், எம் இஸ் பர்பெண்டிகுலர் டு எம். ஸோ உங்களுக்கு எல்லும் எம்மும் பர்பெண்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னா எம்மும் எல் எப்படி தான் இருக்கும், உங்களுக்கு பர்பெண்டிகுலராக தானே இருக்கும். பாருங்கள், இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். பர்பெண்டிகுலர் லைனாக 2 லைன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ரெண்டும் ஒரு பர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி மாற்றி சொன்னீங்கனாலும் அது கண்டிப்பாக பர்பெண்டிகுலராக தான் இருக்கும். ஸோ ஆர் இஸ் சிமெட்ரிக். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிரான்சிட்டிவ்க்கு எல் இஸ் ரிலேட்டட் டு எம், எம் இஸ் ரிலேட்டட் டு பி அப்படின்னா எல் இஸ் பர்பெண்டிகுலர் டு எம் அண்ட் எம் இஸ் பர்பெண்டிகுலர் டு பி. பாருங்கள், எல்லுங்கிறது எம்முக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். அண்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எம்முங்கிறது பிக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த லைனு தான் எல் லைனு, இது எம் லைன். இந்த எம்முக்கு பிங்கிறது பர்பெண்டிகுலராக இருந்தால் லைன் இப்படி தானே வரும். ஸோ உங்களுக்கு டயக்ராம் வந்துருச்சுங்களா? இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், எல்லும் பியும் நீங்கள் பார்க்கணுங்களா, எல்பி, எல் ரிலேட்டட் டு பி. எல்லும் பி உங்களுக்கு இந்த டயக்ராமில் எப்படி இருக்குது, பேரலாக இருக்குங்களா? ஸோ எல் இஸ் நாட் பர்பெண்டிகுலர். இங்கே பர்பெண்டிகுலர்னு இருக்குது, நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் நாட் பர்பெண்டிகுலர்னு வருதுங்களா? ஸோ நம்மளுக்கு ரிலேஷன் வரலை. எல் இஸ் ரிலேட்டட் டு எம், எம் இஸ் ரிலேட்டட் டு பி அப்படின்னா எல் இஸ் நாட் ரிலேட்டட் டு பின்னு வந்திருக்கு. தேர்ஃபோர் ஆர் இஸ் நாட் டிரான்சிட்டிவ். நெக்ஸ்ட் பாருங்கள், 5th sum. On the set of natural numbers the relation are defined by x related to y if x plus 2y equal to 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ இதில் பாருங்கள், செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். செட்டுங்கிறது உங்களுக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரிலேஷன் பாருங்கள், எக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு ஒய் இஃப் எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் ரிலேஷனை ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணணும். ரிலேஷனை டிஃபைன் பண்ணுறதுக்கு பாருங்கள், ஆர் ஈக்குவல் டு எப்படி எடுத்துக்குவீங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எக்ஸுக்கு ஒய்க்கு வேல்யூ கொடுங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னாவே உங்களுக்கு 1 2 3 இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுங்களா? எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 1 போட்டு பாருங்களேன். ஏன்னா இருக்கிறதுலே சின்ன நம்பர் 1 தான். எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1 + 2 × ஒய்க்கு 1 அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குங்க, 3. 3ங்கிறது நாட் ஈக்குவல் டு 1ங்களா? இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணவே இல்லை. 1,1 போடும்போதே உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா வேறு எந்த நம்பர் போட்டிங்கனாலும் உங்களுக்கு என்ன ஆகாது, சாட்டிஸ்ஃபை ஆகாது. சரிங்களா? ஸோ அப்படிங்கும்போது ரிலேஷன் ஆறுங்கிறது எம்டி ரிலேஷன். உங்களுக்கு உள்ளார எந்த ஒரு பேருமே வரலை. இந்த கண்டிஷன் எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு பேருமே கிடைக்காதனால ஆறுங்கிறது உங்களுக்கு எம்டி ரிலேஷன். சரிங்களா? எம்டி ரிலேஷனுக்கு பாருங்கள், ரிஃப்ளெக்ஸிவ் நீங்கள் ஃபைன் பண்ணணும். ரிஃப்ளெக்ஸிவ் ஃபைன் பண்ணும்போது ஒரு ப்ரூஃப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன். எக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு எக்ஸ். சரிங்களா? இப்போ ரிலேஷன் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு ஒய்னு கொடுத்துருக்காங்களா? நீங்கள் ரிஃப்ளெக்ஸிவ் அப்படின்னா எக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்குவீங்களா? இப்போ கொஷின் வந்து உங்களுக்கு ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 1. எக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு எக்ஸ்னால் ஒய்க்கு பதிலாக நீங்கள் என்னென்னு போட்டுக்கணும், எக்ஸ்ன்னு போடலாங்களா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2x ஈக்குவல் டு 1 அப்படின்னா 3x ஈக்குவல் டு 1ங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு 1/3ன்னு கிடைக்குதுங்களா? எக்ஸோட வேல்யூ வந்து 1/3 அப்படின்னா உங்களுக்கு எண்ணுக்குள்ளார இல்லைங்களா, நேச்சுரல் நம்பர்ஸ்குள்ளார வராதுங்களா? ஸோ x is not related to x, r is not reflexive. நெக்ஸ்ட் பாருங்க,
எம்டி ரிலேஷன் இட் சாட்டிஸ்ஃபைஸ் த சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்மளோட புக் பேஜ் நம்பர் 15ல் இல்லுஸ்ட்ரேஷன் 1.4ல் 7th பாயிண்ட்டே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இந்த பாயிண்டில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா எம்டி ரிலேஷன் அப்படிங்கிறது சாட்டிஸ்ஃபைஸ் சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. அந்த ரிலேஷன் படி தேர்ஃபோர் த கிவன் ரிலேஷன் இஸ் சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிட்டேன். உங்களுக்கு எம்டி ரிலேஷன் அப்படின்னா ஆறுங்கிறதுல உள்ளார எந்த ஒரு ரிலேஷனுமே இல்லை. அப்படிங்கும்போது சிமெட்ரிக்கு வந்து ஏ கமா பிங்கிறது பிலாங்ஸ் டு ஆர்னா தான் வந்து உங்களுக்கு பி கமா ஏங்கிறது பிலாங்ஸ் டு ஆராக இருக்கணும். ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர்னே உங்களால் ஒரு பேர் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் இதை பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது ஆல்வேஸ் சிமெட்ரிக்காக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி தான் டிரான்சிட்டிவ்க்கும் உங்களுக்கு ஏ கமா பி பி கமா சி பிலாங்ஸ் டு ஆர் இந்த மாதிரி ஒரு பேரே உங்களால் ஃபைன் பண்ண முடியலன்னா அது ஆல்வேஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும்? டிரான்சிட்டிவாக தான் இருக்கும். உங்களால் ஃபைன் பண்ண முடிஞ்சதுனா தான் நீங்கள் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் ரிலேஷனை பார்க்கணும். ஃபைன் பண்ணவே முடியலன்னா இது ஆல்வேஸ் டிரான்சிட்டிவாக இருக்கும். அந்த கான்செப்ட் படி உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா இது சாட்டிஸ்ஃபை சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ் ரிலேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். அதுக்கு அடுத்தது பாருங்கள், தேர்ட் சம். Let A and B be the set consisting of all the members of a family. The relation R defined by A is related to B if A is not a sister of B அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. செட் ஏங்கிறது கன்சிஸ்டிங் ஆஃப் ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் ஏ ஃபேமிலி. ஒரு ஃபேமிலியில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸையும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மெம்பர்ஸ் ஆர் இன் ஏ ஃபேமிலி. சரிங்களா? ஸோ இப்போ இதில் வந்து அவங்க மெம்பர்ஸ் அப்படிங்கிறது இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்சிடர் பண்ணி கொடுக்கவே இல்லை. நம்ம இஷ்டம்தான். நம்ம எப்படி வேணாலும் அந்த ஃபேமிலியில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யோசிப்பாங்க. உங்களுக்கு ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதர், மதர், சிஸ்டர், பிரதர், இது வந்து ஒரு ஸ்மால் ஃபேமிலி. அதே மாதிரி கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர், ஃபாதர், மதர், சிஸ்டர், பிரதர், இந்த மாதிரி எடுத்துக்கிறனால நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் ஃபேமிலிஸ் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கன்சிடர் பண்ணிவிட்டு வருதா இல்லையான்றதை நீங்கள் சொல்லிட்டிங்கனாவே போதும். ஏங்கிற செட்டு எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா எஃப்னா ஃபாதர், எம்னா மதர், எஸ்னா சிஸ்டர், டிங்கிறது உங்களுக்கு எஸ்னா சன்னு, டிங்கிறது டாட்டர்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ பாருங்கள், இப்போ இதில் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. எஃப்ங்கிறது ஃபாதர், மதர், எஸ்ஸுங்கிறது சன்னுன்னு எடுத்துக்கோங்க, டிங்கிறது டாட்டர்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்படி எடுத்துக்கும் போது ரிஃப்ளெக்ஸிவ் அப்படின்னா எஃப் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் எஃப். இப்போ நீங்கள் யாரை வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. எஃப்ங்கிறது ஃபாதர் அவங்களுக்கே சிஸ்டராக இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. ஸோ எஃப் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் எஃப். இங்கே பாருங்கள், உங்களோட ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நாட் ஏ சிஸ்டர். இங்கேயும் எப்படி இருக்குது உங்களுக்கு? நாட் ஏ சிஸ்டர். இது ரெண்டும் கரெக்டாக மேட்ச் ஆகுதுங்களா? அப்படின்னா ரிஃப்ளெக்ஸிவ் உங்களுக்கு கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ ஆர் இஸ் ரிஃப்ளெக்ஸிவ். யாருமே மதரும் நாட்டிய சிஸ்டர் தான். உங்களுக்கு அந்த சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கே சிஸ்டராக இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த டாட்டர் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே அந்த டாட்டருக்கே வந்து கண்டிப்பாக அவங்களே சிஸ்டராக இருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ ஆர் இஸ் ரிஃப்ளெக்ஸிவ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சிமெட்ரிக்கு வந்து எஸ் இஸ் ரிலேட்டட் டு டி அப்படின்னா சன்னு, டாட்டர். சரிங்களா? எஸ் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் டி அப்படின்னு சொல்லலாங்களா? ஸோ இப்போ வந்து இவங்கள சிஸ்டர் இல்லைன்னு சொல்லலாங்களா? சன்னு, இவங்க பாய், இவங்க வந்து கேர்ள். எஸ் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் டி அப்படின்னு சொல்லலாங்களா? இதை நீங்கள் மாற்றி எழுதுங்க. டி இஸ் ரிலேட்டட் டு எஸ் அப்படின்னா டிங்கிறவங்க சிஸ்டர் ஆஃப் எஸ் தானே. இந்த டி டாட்டருங்கிறவங்க இவங்க சன்னுங்களா? ஸோ சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு சன்னுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. சன்னை வந்து சுஜி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நேம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டாட்டருக்கு வந்து ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நேம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சுஜி இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் ரம்யா அப்படின்னு சொல்லலாங்களா? அதே மாதிரி இதை மாற்றி எடுங்க. ரம்யா இஸ் ஏ சிஸ்டர் ஆஃப் சுஜி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக சொல்லிடலாங்களா? சொல்லலாம்ல மாற்றி எடுக்கும்போது. ஸோ அப்படி எடுக்கும்போது பார்த்துங்க, இது வந்து நாட் ஏ சிஸ்டர்னு வருது. பட் ஆனால் இம்ப்ளைஸ் போடும்போது நெக்ஸ்ட் ரிலேஷன் உங்களுக்கு எப்படி வருது? சிஸ்டர்னு வந்துருச்சுங்களா? ஸோ எஸ் இஸ் ரிலேட்டட் டு டி விச் இம்ப்ளைஸ் டி இஸ் நாட் ரிலேட்டட் டு எஸ், சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ ஆர் இஸ் நாட் சிமெட்ரிக். சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், அதே செட்டில் நீங்கள் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா சப்போஸ் எஃப் இஸ் ரிலேட்டட் டு எம் அப்படின்னு சொன்னால் ஃபாதரும் மதரும் கண்டிப்பாக நாட் ஏ சிஸ்டர்.
அதே மாதிரி மதர் ஃபாதரும் உங்களுக்கு எப்படி இருப்பாங்க, நாட் ஏ சிஸ்டர்னு வந்துடுவாங்களா. இந்த இடத்துல உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ உங்களுக்கு ஒரு இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படின்னா அது கரெக்டுன்னு நீங்கள் சொல்லிடக்கூடாது, சிமெட்ரிக் வந்துடும் சொல்லக்கூடாது. எங்கே நாட் சாட்டிஸ்ஃபைடு, எந்த இடத்துல உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படிங்கிறத தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நாட் சிமெட்ரிக்னு சொல்லிடலாம். ஸோ இது நீங்கள் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் உங்களுக்கு சைடில் போட்டு காமிச்சேன். எப்போவுமே இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எங்கே சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ நாட் சாட்டிஸ்ஃபைடு வந்துருச்சு, ஸோ நாட் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்சிட்டிவ். D is related to F and F is related to S. பாருங்கள், D is related to F அப்படின்னா Dங்கிறது டாட்டர், Fங்கிறது ஃபாதர். D is not a sister of F and F is not a sister of S. இவங்க ரெண்டு பேரும் இவங்களுக்குலாம் சிஸ்டராக இருக்க மாட்டாங்களா, which implies பாருங்கள் D is related to S. D is related to S. D is a sister of Sன்னு வந்துருங்களா. Dங்கிறது யாருங்க, உங்களுக்கு இந்த டாட்டர், எஸ்ங்கிறது சன்னு. ஸோ டி இஸ் ஏ சிஸ்டர் ஆஃப் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துருங்களா. ஸோ டிங்கிறது யார், நான் சொன்னேன்னா ரம்யா. எஸ்ங்கிறது சுஜி. ரம்யா இஸ் ஏ சிஸ்டர் ஆஃப் சுஜி தானே, உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சுங்களா. ஸோ டி இஸ் ஏ சிஸ்டர் ஆஃப் எஸ். இங்கே நாட் ஏ சிஸ்டர்னு எடுக்கிறோம், பட் ஆனால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது சிஸ்டர்னு கிடைச்சிருச்சு. நாட் சாட்டிஸ்ஃபைடு, ட்ரான்சிட்டிவ் வந்துடும். சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி வேறு ரிலேஷன் எடுத்து பாருங்களேன். எஸ் இஸ் ரிலேட்டட் டு எம், எம் இஸ் ரிலேட்டட் டு எஃப். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா எஸ் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் எம், எம் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் எஃப், எஸ் இஸ் ஆல்சோ நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் எஃப். எஸ்ங்கிறது யாருங்க, சன்னு. எஃப்ங்கிறது ஃபாதரு. ஸோ எஸ் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் எஃப்னு சொல்லலாங்களா. இந்த இடத்துல உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரிலேஷனை டிஃபைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடும். இதை சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரான்சிட்டிவ்னு எழுதக்கூடாது. ஸோ எங்கே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாத மாதிரி வருதோ அந்த ரிலேஷனை நீங்கள் டிஃபைன் பண்ணிவிட்டு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், நாட் ட்ரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும். சரிங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னாலுமே அது ராங் அசம்ஷன் தான், அப்படின்னா நாட் ட்ரான்சிட்டிவ். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபோர்த் சம். லெட் ஏ பி த செட் கன்சிஸ்டிங் ஆஃப் ஆல் ஃபீமேல் மெம்பர்ஸ் ஆஃப் ஏ ஃபேமிலி. த ரிலேஷன் ஆர் டிஃபைன்டு பை ஏ இஸ் ரிலேட்டட் டு பி இஃப் ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் பி. ஸோ இப்போ பாருங்கள், இதில் வந்துட்டு இதே சேம் சம் தான், தேர்ட் சம் மாதிரியே தான் உங்களுக்கு ஃபோர்த்து சம்மும். பட் ஆனால் உங்களுக்கு செட்டு தான் டிஃப்ரென்ஸு. செட்டு கன்சிஸ்டிங் ஆஃப் ஆல் ஃபீமேல் மெம்பர்ஸ் ஆஃப் ஏ ஃபேமிலி. ஒரு ஃபேமிலியில் இருக்கிற ஃபீமேல் மெம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஏங்கிறது செட் ஆஃப் ஆல் ஃபீமேல் மெம்பர்ஸ் ஆஃப் ஏ ஃபேமிலி. ரிலேஷன் பாருங்கள், ஏ இஸ் ரிலேட்டட் டு பி இஃப் ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ஏங்கிறத நான் செட்டு எப்படி டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா, ஜிங்கிறது கிராண்ட் மதர், எம்ங்கிறது மதர், டிங்கிறது டாட்டர் 1, D2ங்கிறது டாட்டர், இன்னொரு டாட்டர். சரிங்களா. ஃபீமேல் மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னா உங்களுக்கு இங்கே யாரும் வரக்கூடாது, மேல் மெம்பர்ஸ் யாருமே வரக்கூடாது, எல்லாருமே ஃபீமேல் மெம்பர்ஸாக தான் எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் D1, D2, D3 இந்த மாதிரி எப்படி வேணாலும் அசம்ஷன் கொடுத்துக்கலாம். சரிங்களா. ஸோ இப்போ கிராண்ட் மதர், மதர், ஓகேங்களா, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்களா. அப்படி இல்லைன்னா இப்போ மதரோட சிஸ்டர் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்ஸ் ஆனால் பெருசாக எடுத்துக்காதீங்க, சும்மா ஒரு 4 மெம்பர்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், ரிஃப்ளெக்ஸிவ்க்கு பாருங்கள். இப்போ இதில் ஜிங்கிறது கிராண்ட் மதர், அவங்களுக்காகவே சிஸ்டராக இருக்க மாட்டாங்க, நாட் ஏ சிஸ்டர். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எம்மும் அப்படி தான், D1, D2 யாரை எடுத்தீங்கனாலுமே அவங்களுக்காகவே சிஸ்டர் இருக்க மாட்டாங்க. ஸோ D1 இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் D1. நான் ஒன்றை மட்டும் எடுத்துகிட்டு சொல்லிட்டேன். D1 இஸ் ரிலேட்டட் டு D1. நம்மளுக்கு ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, நாட் ஏ சிஸ்டர்னு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் எப்படி இருக்குது, நாட் ஏ சிஸ்டர்னு வந்துடுது. அப்படின்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்ஸிவ் வந்துடும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சிமெட்ரிக்கு D1 is related to M which implies D1 is not a sister of M அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேனா. இப்போ பாருங்கள், D1ங்கிறது related to M. D1ங்கிறது அந்த பொண்ணுங்களா, இவங்க அம்மா, இவர் கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேருமே நாட் ஏ சிஸ்டர். அதே மாதிரி மாற்றி போடுங்க, M is related to D1 அப்படின்னா M is not a sister of D1ங்களா. இப்போ இவங்க இந்த அம்மாவும் பொண்ணும் மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகாது, சிஸ்டராக வரமாட்டாங்க. இப்போ நாட் ஏ சிஸ்டர் கரெக்டாக வருது. ஸோ D1ங்கிற ரிலேட்டட் டு M which implies M is related to D1, R is symmetric அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும்,
இப்போ இதில் பாருங்கள் D1 D2 இதை ரெண்டையும் எடுத்துக்கிட்டால் சிஸ்டராக வருமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். அப்படி யோசிக்கும் போது இங்கே பாருங்கள் D1 இஸ் ரிலேட்டட் டு D2. இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ரிலேஷன் என்னது? சிஸ்டர் தானே. D1 இஸ் எ சிஸ்டர் ஆஃப் D2ன்னு சொல்லிடுவீங்களா? ஸோ உங்களோட கொஸ்டினில் நாட்டிய சிஸ்டர் வர மாதிரி எடுங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் எடுக்கும்போதே சிஸ்டர் வர மாதிரி எடுத்துக்கிட்டீங்க. அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? நீங்கள் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணவே கூடாது. உங்களுக்கு ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? நாட்டிய சிஸ்டர் வர மாதிரி டிஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி எடுத்தீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? ஒருத்தர் வந்து ஒரு ரிலேஷன் நாட்டிய சிஸ்டர்னு வந்துட்டு இம்ப்ளை சிஸ்டர்னு வந்தால் தான் உங்களுக்கு வந்து அது சிமெட்ரிக் வராது. ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா D1 இஸ் ரிலேட்டட் டு D2க்கு சிஸ்டர் ஆஃப்னு வந்துச்சு. அதே மாதிரி D2 இஸ் ரிலேட்டட் டு D1 உங்களுக்கு என்ன ஆகிடுச்சு? சிஸ்டர் ஆஃப்னு வந்துச்சு. ரெண்டுமே சேமாக வந்துருச்சு உங்களுக்கு. அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும்? சிமெட்ரிக் வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு டிரான்சிட்டிவ்க்கு பாருங்கள். D1 இஸ் ரிலேட்டட் டு M அண்ட் M இஸ் ரிலேட்டட் டு D2. இப்போ இந்த D1 அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு D1ங்கிறது மதருக்கு ரிலேட் பண்ணுறாங்க அண்ட் மதரை வந்து D2க்கு ரிலேட் பண்ணுறாங்க. D1 இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் M அண்டு M இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் D2. சரிங்களா? அண்டு D1 இஸ் ரிலேட்டட் டு D2. இவங்க ரெண்டு பேர்த்துக்கு பாருங்கள் சிஸ்டர் ஆஃப்னு வந்துடுமா. D1 D2 யாருங்க? சிஸ்டர் தானே. ஒருத்தருக்கு ஒருத்தர் சிஸ்டர் தானே. இங்கே நாட் ஏ சிஸ்டர்னு எடுக்கிறோம். பட் ஆனால் உங்களுக்கு என்ன கிடச்சிருச்சு? சிஸ்டர்னு கிடச்சிருச்சு. ஸோ ஆர் இஸ் நாட் டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இப்போ இங்கே நாட் சாட்டிஸ்ஃபைடுன்னு வந்துடுச்சு. இந்த இடத்துல சாட்டிஸ்ஃபைடுன்னு வரும். கிராண்ட் மதர், மதர், டாட்டர் இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிராண்ட் மதர் இப்போ G இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் M அண்ட் M இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் D1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ G1 டு D1, G டு D1, ஜிங்கிறது நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் D1ன்னு வந்துருங்களா. அங்கே சாட்டிஸ்ஃபை ஆகும். இந்த இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆகுது. பட் ஆனால் நீங்கள் இதை எடுத்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரிலேஷனை டிஃபைன் பண்ணிங்கன்னா சாட்டிஸ்ஃபைடு டிரான்சிட்டிவ்னு எழுதிடக்கூடாது. ஓகேங்களா? எங்கே நாட் சாட்டிஸ்ஃபைடு இந்த இடத்துல தான் உங்களுக்கு என்ன ஆகுது? இந்த மாதிரி ரிலேஷன் டிஃபைன் பண்ணும்போது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய செட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிராண்ட் மதர், மதர், டாட்டர் 1, டாட்டர் 2ன்னு எடுத்துக்கக்கூடிய செட்டில் ஒரு ரிலேஷன் தப்பாக வந்தாலுமே உங்களுக்கு அதை வந்து என்னென்னு தான் சொல்லணும்? நீங்கள் ராங்னு தான் சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்ணிங்கன்னா அது சாட்டிஸ்ஃபை ஆகலை, நாட் டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 9th சம். இந்த செட் Z ஆஃப் இன்டிஜர்ஸ் டிஃபைன் M is related to N if M minus N is divisible by 7. Prove that R is an equivalence relation அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், செட்டு Z இன்டிஜர் செட் எடுத்திருக்காங்க. ரிலேஷன் வந்து M is related to N if M minus N is divisible by 7 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. M minus N is divisible by 7 அப்படின்னா M minus N divided by 7 அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஓகேங்களா? இப்போ ரிஃப்ளெக்சிவ்க்கு வந்து M மைனஸ் M எந்த ஒரு நம்பரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே இஜெட்டில் ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஆகும்? 0ன்னு கிடைக்குங்களா. இப்போ 0 அப்படின்னு சொல்லி கிடச்சுன்னா 0ங்கிறது டிவைடட் பை 7 தான். ஸோ டிவிசிபிள் பை 7 வருது. M இஸ் ரிலேட்டட் டு M, R இஸ் ரிஃப்ளெக்ஷன் வந்துடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சிமெட்ரிக்கு M இஸ் ரிலேட்டட் டு N அப்படின்னா M மைனஸ் N ஈக்குவல் டு 7K. அப்படின்னா M இஸ் ரிலேட்டட் டு M மைனஸ் N டிவைடட் பை 7 ஈக்குவல் டு சம்திங் ஏதாவது ஒரு K அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டு கிடைக்குங்களா உங்களுக்கு? Kங்கிறது ஏதாவது ஒரு நம்பர் கிடைக்குங்களா? இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா M மைனஸ் N ஈக்குவல் டு 7K அப்படின்னு சொல்லிக்கலாங்களா. ஃபார் இன்டிஜர் சம் K. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது M இஸ் ரிலேட்டட் டு M கண்டுபிடிச்சிட்டிங்க. N இஸ் ரிலேட்டட் டு M. N இஸ் ரிலேட்டட் டு Mனா N மைனஸ் Mன்னு வருங்களா. இப்போ M மைனஸ் Nங்கிறது 7K அப்படின்னா N மைனஸ் Mங்கிறது உங்களுக்கு என்ன ஆகுங்க? மைனஸ் 7Kன்னு தானே வரும். எந்த ஒரு நம்பர் 2 மைனஸ் 3 அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? -1. 3 மைனஸ் 2 அப்படின்னா +1. இந்த மாதிரி தானே கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் மாற்றி போடும்போது உங்களுக்கு மைனஸ் மட்டும்தான் டிஃபர் ஆகும். மற்றபடிக்கு வேல்யூ அதே வேல்யூ தான் கிடைக்கும். இப்போ இந்த மைனஸ் 7Kங்கிறது உங்களுக்கு டிவிசிபிள் பை 7ங்களா. 7ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ M இஸ் ரிலேட்டட் டு N விச் இம்ப்ளைஸ் N இஸ் ரிலேட்டட் டு M, R இஸ் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லிடலாம். நான் ஒரு நம்பர் போட்டிருக்கேன் பாருங்கள். 21 இஸ் ரிலேட்டட் டு 7 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இப்போ இந்த நம்பர் ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள். 21 மைனஸ் 7 எவ்வளோங்க வருது? 14 வருதுங்களா. இது 7ஆல் டிவைட் ஆகிற நம்பர். ஓகேங்களா? அடுத்தது 7 இஸ் ரிலேட்டட் டு 21 எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 மைனஸ் 21 மைனஸ் 14 கிடைக்குதுங்களா. இந்த ரெண்டு நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் என்னதுங்க? ப்ளஸ் மைனஸ் மட்டும்தான் டிஃப்ரென்ஸு. ரெண்டுமே டிவிசிபிள் பை 7 வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே அது கண்டிப்பாக என்ன ஆகும்? உங்களுக்கு சிமெட்ரிக்காக இருக்கும். டிவிசிபிள் பை 7 வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டிரான்சிட்டிவ் பாருங்கள்.
m is related to n and n is related to p அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். m is related to n னா m minus n equal to 7kன்னு எடுத்துக்கலாங்களா. இப்போ பாருங்க இந்த ஈக்குவேஷனில் m equal to இந்த n அந்த சைடு கொண்டு போயிட்டேன் 7k plus nன்னு வந்துடும் and n minus p equal to 7lங்களா. இதுக்கு lன்னு இன்னொரு சம் இன்டிஜர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த pங்கிறது எனக்கு வேணும் ஓகேங்களா. இப்போ பாருங்கள் இந்த p இந்த சைடு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா l இந்த சைடு வந்துருச்சு. அப்படின்னா p equal to n minus 7lன்னு வந்துருங்களா. ஃபார் சம் இன்டிஜர் k and l கேவும் l ஏதாவது ஒரு இன்டிஜர் ஓகேங்களா. நீங்கள் kl தான் கொடுக்கணுங்கிற நோட்டேஷன் கிடையாது, வேறு எதை வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள் இப்போ m is related to p implies m minus p equal to பாருங்கள் இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த வேல்யூவும் இந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். சப்ஸ்டியூஷன் பண்ணி சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா 7k + 7lன்னு வரும். 7 டைம்ஸ் ஆஃப் k + lன்னு வந்துருங்களா. இப்போ 7 டைம்ஸ் ஆஃப் k + lன்னா இது டிவிசிபிள் பை 7ன்னு சொல்லலாங்களா. இந்த k + n எவ்வளோவா இருந்தாலும் சரி உங்களுக்கு இதை 7 × k + l டிவைடட் பை 7னா உங்களுக்கு 7 7 கேன்சல் ஆகிட்டு ஆன்சர் k + l மட்டும் வருங்களா. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகும் இந்த நம்பர் டிவைட் ஆகி வரும் 7ஆல். ஸோ m is related to n is related to p னா which implies m is related to p. ஸோ therefore r is transitive. பாருங்கள் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் நான். m is related to n is related to p அப்படின்னா 28 is related to 21 is related to 7 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ மைனஸ் பண்ணுங்கள். 28 - 21னா 7ங்களா. 21 - 7னா 14 வந்துருச்சுங்களா. ரெண்டுமே டிவிசிபிள் பை 7ஆல் வரக்கூடிய ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டேன். m is related to p அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக இது ரெண்டுமே உங்களுக்கு டிவைட் ஆகுது. இதை டேரெக்டாக மைனஸ் பண்ணுங்கள். 28 - 7 எவ்வளோ வருதுங்க 21. இது டிவைட் 7ஆல் டிவைட் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஒரு நம்பராக இருக்குது சரிங்களா. இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு நம்பரும் நான் 7ஆல் டிவைட் ஆகிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். இந்த ரெண்டு நம்பரும் 7ஆல் டிவைட் ஆகிற மாதிரி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது ரெண்டு நம்பரும் உங்களுக்கு என்ன ஆகுது 7ஆல் டிவைட் ஆகிற மாதிரி வருதுங்களா. மைனஸ் பண்ணும்போது நம்மளோட ரிலேஷனை வச்சு மைனஸ் பண்ணும்போது 7ஆல் டிவைட் ஆகிற மாதிரி வருதுங்களா. ஸோ தேர்ஃபோர் ஆர் இஸ் டிரான்சிட்டிவ். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ஸிவ் இருக்குது, சிமெட்ரிக் இருக்குது, நெக்ஸ்ட்டு பாருங்கள் டிரான்சிட்டிவ் இருக்குது. தேர்ஃபோர் ஆர் இஸ் என் ஈக்குவேலன்ஸ் ரிலேஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் எக்ஸசைஸ் 1.3ல சாரி எக்ஸாம்பிள் 1.13 சம்ம பாருங்கள். ஸோ உங்களுக்கு எக்ஸசைஸில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சம்ஸுமே ஓவர். இப்போ இதில் வந்து 9 சம்ஸ் இருக்குது. அந்த 9 சம்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே கொஞ்சம் சம்ஸ் பார்த்தாச்சு, ரிமைனிங் சம்ஸ் இப்போ பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் 1.13 இந்த செட் இஜெட் ஆஃப் இன்டிஜர்ஸ். செட்டுங்கிறது இஜெட் இன்டிஜர்ஸ் எடுத்துக்கிறீங்க. ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா m is related to n, m minus n is a multiple of 12. அங்கே டிவிசிபிள் பைன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே மல்டிபிள் ஆஃப் 12. r is an equivalence relation. இந்த மாதிரி மல்டிபிள் டிவிசிபிள் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ரிஃப்ளெக்ஸிவ் ரிலேஷன், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் எல்லாம் வந்துடும். பாருங்கள் the relation m is related. அதே மாதிரி உங்களுக்கு எல்லா சம்முக்கும் வந்துடும் சொல்ல முடியாது. இந்த இன்டிஜர் இந்த செட்டை பொறுத்து தான் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா. அந்த செட்டு வந்து வேறு செட்டு மாதிரி இன்டிஜர் செட்டுக்கு மல்டிபிள் ஆஃப் 12 இந்த மாதிரி எது கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன ஆகிடும் ரிஃப்ளெக்ஸிவ் ரிலேஷன் வரும். செட்டு மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது செட்டை பொறுத்து உங்களுக்கு என்ன ஆகிடும் ஆன்சர் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள் இப்போ ரிலேஷன் m is related to n if m minus n is a multiple of 12 ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. ரிஃப்ளெக்ஸிவ் m minus m பாருங்கள் உங்களுக்கு m minus n is a multiple of 12ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது எந்த ஒரு நம்பர் அதே நம்பரால் மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் 0ன்னு கிடைக்குங்களா. 0 × 12 0 கூட நீங்கள் எதை மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் பிரச்சனை இல்லை. அப்படின்னா இது மல்டிபிள் ஆஃப் 12ன்னு சொல்லலாம்ல. m is related to mனா r is reflexive. நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக்கு பாருங்கள். m is related to n அப்படின்னா m minus n வரக்கூடிய ஆன்சர் மல்டிபிள் ஆஃப் 12ஆக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஃபார் சம் இன்டிஜர் k ஓகேங்களா. 12kன்னு எடுத்துக்கலாங்களா. மல்டிபிள் ஆஃப் 12னா 12k. நெக்ஸ்ட் n is related to m அப்படின்னா n minus m equal to -12kங்களா. ஸோ இப்போ பாருங்கள் 24 - 12 ஈக்குவல் டு ஆன்சர் எவ்வளோங்க 12. 12 - 24னா ஆன்சர் எவ்வளோ வரும் -12ன்னு வருங்களா. அதனால் -12k. இப்போ இந்த -12kங்கிறது 12kவால் மல்டிப்ளை ஆகிருக்கு. பட் ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்குது அந்த இன்டிஜர் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இங்கே -kன்னு வரதுனால உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இன்டிஜர்ஸ்னு கொடுத்துட்டாங்க பாருங்கள். இப்போ இதில் 12k ஃபார் சம் இன்டிஜர் கேன்னு சொல்லிட்டாங்களா.
இந்த -12Kவை நீங்கள் எந்த மாதிரி யோசிக்கிறீங்க அப்படின்னா 12 டைம்ஸ் ஆஃப் -K. இந்த -Kங்கிறது இன்டிஜர் தானே, நாங்கள் இதை சொல்லிட்டேனே ஃபார் சம் இன்டிஜர் கேன்னு சொல்லிட்டேன்னா, இந்த கேங்கிறது பிலாங்ஸ் டு இஜெட்டில் இருக்கும், இந்த -Kங்கிறது பிலாங்ஸ் டு இஜெட்டில் இருக்கும். ஸோ நம்மளுக்கு இது மல்டிபிள் ஆஃப் 12ல் இருக்குது. இந்த கேங்கிறது சம் இன்டிஜர், நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம் கேவுக்கு, ஓகேங்களா? அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இன்டிஜர் செட்டில் இது பிலாங்ஸ் டுவாக இருக்கும். அதனால் உங்களுக்கு என்ன சொல்லிடலாம், நீங்கள் சிமெட்ரிக்னு சொல்லலாம். பாருங்கள், இப்போ இஸ் மல்டிபிள் ஆஃப் 12, இது 12ஆல் மல்டிபிள் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ m இஸ் ரிலேட்டட் டு n விச் இம்ப்ளைஸ் n இஸ் ரிலேட்டட் டு m. ஸோ தேர்ஃபோர் r இஸ் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு ட்ரான்சிட்டிவ் பாருங்கள், எக்ஸாம்பிள் ஒன்று சைடில் கொடுத்துருக்கேன். m இஸ் ரிலேட்டட் டு n விச் இம்ப்ளைஸ் mங்கிறது என்னதுங்க உங்களுக்கு 48 நான் எடுத்துக்கிறேன். 48 இஸ் ரிலேட்டட் டு 12. 48 - 12 எவ்வளோங்க வரும், 36ன்னு வருங்களா? 36 12 × 3ன்னு எழுதலாங்களா? ஸோ மல்டிபிள் ஆஃப் 12ல் இருக்குது. இதே மாற்றி போடுங்க. 12 இஸ் ரிலேட்டட் டு 48னா 12 - 48 -36ன்னு வருங்களா? 12 × -3ன்னு எழுதிக்கலாங்களா? ஸோ மல்டிபிள் ஆஃப் 12ல் இருக்குங்களா? ஸோ சிமெட்ரிக் வந்துடும். நெக்ஸ்ட் இது நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், வேறு நம்பர் கூட கொடுத்து பார்க்கலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ட்ரான்சிட்டிவ் m is related to n and n is related to pக்கு பாருங்கள் எப்படி எடுத்துருக்கேன் அப்படின்னா, m is related to n which implies m minus n equal to 12Kன்னு எடுத்துக்கோங்க. இப்போ m equal to 12K plus n வந்துருங்களா? இது அந்த சைடு போயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்து n is related to pக்கு n minus p equal to 12Lன்னு எடுத்துக்கோங்க. KL வேறு ஏதாவது இன்னொரு இன்டிஜர். அதே மாதிரி பாருங்கள், இப்போ இதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த p இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த சைடு கொண்டு போயிருங்க, இது இந்த சைடு கொண்டு வந்துருங்க. அப்படின்னா p ஈக்குவல் டு n - 12Lன்னு வந்துடும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு m இஸ் ரிலேட்டட் டு p வி இம்ப்ளைஸ் m - p ஈக்குவல் டு mோட வேல்யூ சப்ஸ்டியூஷன் கொடுங்க, pயோட வேல்யூ சப்ஸ்டியூஷன் கொடுங்க. ரெண்டையும் சப்ஸ்டியூஷன் பண்ணி கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 12 × k + L மட்டும் வருங்களா? 12 × k + L, இந்த k + Lங்கிறது பிலாங்ஸ் டு அந்த இன்டிஜரில் உங்களுக்கு போயிடும், ஓகேங்களா? ஸோ 12ங்கிறது முன்னாடி இருக்குங்களா, இது மல்டிபிள் ஆஃப் 12ஆக இருக்குங்களா? ஸோ m இஸ் ரிலேட்டட் டு n இஸ் ரிலேட்டட் டு pனா விச் இம்ப்ளைஸ் m இஸ் ரிலேட்டட் டு p, r இஸ் ட்ரான்சிட்டிவ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சைடில் கொடுத்துருக்கேன். m இஸ் ரிலேட்டட் டு n அண்ட் n இஸ் ரிலேட்டட் டு p அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறதுக்கு 48 இஸ் ரிலேட்டட் டு 24. 48 ரிலேட்டட் டு 24னா 48 - 24 எவ்வளோங்க வரும், 24ன்னு வந்துருங்களா? அதை 12 × 2ன்னு எழுதலாங்களா? மல்டிபிள் ஆஃப் 12ல் இருக்குது. அதே மாதிரி 24 ரிலேட்டட் டு 12 இம்ப்ளைஸ் 24 - 12 ஈக்குவல் டு 12ங்களா? இதுவும் வந்து மல்டிபிள் ஆஃப் 12ல் இருக்குது, ஓகேங்களா? 12 × 1 எழுதலாம்ல, எழுதலாம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், m இஸ் ரிலேட்டட் டு p அப்படின்னா 48 to 12 ரிலேட் பண்ணலாங்களா? m இஸ் ரிலேட்டட் டு p அப்படின்னா 48 இஸ் ரிலேட்டட் டு 12. இப்போ 48 - 12 எவ்வளோங்க வரும், 36ன்னு வந்துருங்களா? ஸோ இப்போ 36 நீங்கள் என்ன பண்ணலாம், 12 × 3ன்னு எழுதலாங்களா? மல்டிபிள் ஆஃப் 12, சரிங்களா? அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து m இஸ் ரிலேட்டட் டு p அப்படின்னா 12 டைம்ஸ் ஆஃப் k + Lங்களா? இங்கே கேங்கிறது 2ங்கிற மாதிரி, இங்கே Lங்கிறது 1ங்கிற மாதிரி. ஸோ 2 + 1 ஈக்குவல் டு 12 × 3, அதே ஆன்சர் தான் உங்களுக்கு வரும். நீங்கள் டேரெக்டாக மைனஸ் பண்ணிங்கனாலும் அதே ஆன்சர் தான் வரும் நம்பரில். பட் ஆனால் நீங்கள் ஜென்ரலாக ப்ரூவ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ப்ரூவ் பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. தேர்ஃபோர் r இஸ் ட்ரான்சிட்டிவ். இப்போ நம்ம சிமெட்ரிக் வந்துருச்சு பாருங்கள், ரிஃப்ளெக்சிவ் இருக்குது, சிமெட்ரிக் இருக்குது, அண்டு ட்ரான்சிட்டிவ் உங்களுக்கு என்ன ஆகிடுச்சு, சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. தேர்ஃபோர் r இஸ் an ஈக்குவேலன்ஸ் ரிலேஷன். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.10 பாருங்கள். செக் த ரிலேஷன் r ஈக்குவல் டு 1, 1, 2, 2, 3, 3, n, n டிஃபைன்ட் ஆன் த செட் s ஈக்குவல் டு 1, 2, 3 அப் டு n. செட்டு கொடுத்துட்டாங்க, எஸ்ங்கிறது 1, 2, 3, n வரைக்கும். பேசிக் ரிலேஷன் 3 பேசிக் ரிலேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. ரிலேஷன் ஆறுங்கிறது 1, 1, 2, 2, 3, 3, n, n வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, ஓகேங்களா? இப்போ ரிஃப்ளெக்ஸிவ் ரிலேஷன் வருதான்னு பாருங்கள். ரிஃப்ளெக்ஸிவ் ரிலேஷனுக்கு நம்மளுக்கு செட்டில் இருக்கிற ஒவ்வொரு நம்பருக்கும் அதனோட பேர் அப்படியே இருக்கணும். 1க்கு 1, 1 இருக்குங்களா? 2க்கு 2, 2 இருக்குது, 3க்கு 3, 3 இருக்குது, n-க்கு n, n வரைக்கும் எல்லாம் டாட்னா நடுவில் 4, 5, 6, 7 எல்லாமே வந்துருங்க, n வரைக்கும் வந்துடும். அப்படி இது எல்லாமே ஆரில் இருக்குங்களா? ஸோ a, a பிலாங்ஸ் டு r, ஃபார் ஆல் ஏங்கிறது பிலாங்ஸ் டு எஸ்ல எல்லாமே இருக்குது. r இஸ் ரிஃப்ளெக்சிவ். நெக்ஸ்ட் பாருங்கள், சப்போஸ் இதில்
ஒரு 2,2ஓ அல்லது 3,3ஓ வராது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது நாட் ரிஃப்ளெக்ஸ். இந்த செட்டில் இருக்கிற ஒவ்வொரு நம்பருக்கும் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கணும், அதே பேரால் உங்களுக்கு பேர் வந்திருக்கணும். அப்படி வரல அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. இப்போ எல்லா பேருமே நம்மளுக்கு வந்ததுனால ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சிமெட்ரிக்கு 1,1னா ஏ பின்னா சிமெட்ரிக் என்ன உங்களுக்கு ப்ரூஃப், ஏ பிலாங்ஸ் டு ஆர்னா விச் இம்ப்ளைஸ் பி ஏங்கிறது பிலாங்ஸ் டு ஆரில் இருக்கணும். 1,1னா இது ஏ பின்னா பி ஏவும் 1,1 தானே வரும். 2,2 திருப்பி எழுதுனீங்கன்னா 2,2 தான். 3,3 திருப்பி எழுதுனீங்கன்னா 3,3 தான். n திருப்பி எழுதுனீங்கன்னா n தான். இதை தவிர உங்களுக்கு தேர் இஸ் நோ பேர் டு லைக் ஏ பி அப்படிங்கிற மாதிரி உங்களால் ஒரு பேர் வந்து ஆரில் இல்லை. சச் தட் பி ஏவும் உங்களுக்கு பிலாங்ஸ் டு ஆரில் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தேர் இஸ் நோ பேர் டு லைக் ஏ பி பிலாங்ஸ் டு ஆர் சச் தட் பி ஏ டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். தேர்ஃபோர் ஆர் இஸ் சிமெட்ரிக். உங்களால் ஏ பிங்கிற ஒரு பேர் ஆரில் இருக்கிற மாதிரி கண்டுபிடிக்க முடியல. அதனால் உங்களால் பி ஏங்கிறது பிலாங்ஸ் டு ஆர்னுங்கிறது சொல்லணுங்கிறது கிடையாது. தேர்ஃபோர் ஆர் இஸ் சிமெட்ரிக். சப்போஸ் உங்களுக்கு ஏ பி அப்படிங்கிற ஒரு பேர் பிலாங்ஸ் டு ஆரில் இருந்து விச் இம்ப்ளைஸ் பி ஏங்கிற ஒரு பேர் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னா தான் அது நாட் சிமெட்ரிக். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு பேரே உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு அது ஆல்வேஸ் சிமெட்ரிக்காக தான் இருக்கும். நீங்கள் நாட் சிமெட்ரிக்னு எழுதிடாதீங்க. இந்த மாதிரி உங்களால் ஒரு பேர் ஃபைன் பண்ண முடிஞ்சு இதை ஃபைன் பண்ண முடியலன்னா தான் அது நாட் சிமெட்ரிக். மற்றபடிக்கு உங்களுக்கு அந்த ரிலேஷன் கண்டிப்பாக சிமெட்ரிக்காக தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி எம்டி ரிலேஷனில் சிமெட்ரிக் டிரான்சிட்டிவ்னு சொல்லியாச்சு. எம்டி ரிலேஷனில் உங்களுக்கு எந்த ரிலேஷனுமே கிடையாது, ஆனால் அது சிமெட்ரிக் டிரான்சிட்டிவ் நம்ம சொல்கிறோம். ஸோ நம்மளுக்கு டெஃபினிஷன் படி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேர் கண்டுபிடிக்க முடிஞ்சால் நீங்கள் இதை கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி ஒரு பேரே நம்மளுக்கு இல்லைங்கும் போது அது ஆல்வேஸ் சிமெட்ரிக்காக தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஆர் இஸ் சிமெட்ரிக்னு சொல்லிடலாம். அதே மாதிரி பாருங்கள், டிரான்சிட்டிவ்க்கும் ஆறுங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ஆகும், 1,1 2,2 தானே இருக்குது. அதனால் there is no pair to like a b belongs to r b c belongs to r னு கண்டுபிடிக்க முடியாதனால such that a c does not belongs to r அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு பேரு இல்லாததுனால ஏ சியும் உங்களுக்கு ஆரில் இல்லை அப்படின்னு சொல்லலாம். therefore ஆர் இஸ் டிரான்சிட்டிவ். ஏ பியும் பி சி இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர்னு போடலை. ஏன்னா நோ பேர் இந்த இடத்துல நோன்னு எழுதிட்டேன். இங்கே நோன்னு போட்டு இங்கே டஸ் நாட் பிலாங்ஸ் டு இப்படி போட்டிங்க அப்படின்னா அந்த மீனிங் ராங்காக போயிடும். எந்த ஒரு பேருமே ஏ பி பிலாங்ஸ் டு ஆர் பி சி பிலாங்ஸ் டு ஆர்னு எந்த ஒரு பேரை என்னால் கண்டுபிடிக்க முடியாததுனால ஏ சி டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர்னுங்கிறது நீங்கள் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. therefore ஆர் இஸ் டிரான்சிட்டிவ். therefore ஆர் இஸ் an equivalence ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடலாம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், எக்ஸாம்பிள் 1.12 let a equal to 0 1 2 3 construct the relations on a of the following types அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு செட்டுங்கிறது 0 1 2 3 கொடுத்துட்டாங்க. நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக், நாட் டிரான்சிட்டிவ் வர மாதிரி நீங்களாகவே செட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிலேஷனை ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. நான் இது உங்களோட இஷ்டம்தான், நீங்கள் எப்படி வேணாலும் செட்டை டிஃபைன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படி ரிலேஷனை டிஃபைன் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரிலேஷனில் இருக்கிறது அந்த பேர்ஸ் வந்து கம்மியாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப அதிக பேர்ஸ் எடுத்துகிட்டா நிறைய நீங்கள் செக் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் எடுத்திருக்கேன் 2 ரிலேஷன் கொடுத்துருக்கேன். ஒவ்வொன்றுக்குமே புக்கு ரிலேஷன் ஒன்று, அது இல்லாமல் நானாக ஒரு ரிலேஷன் சொல்லியிருக்கேன். இது நம்ம இஷ்டம் தான். நம்ம வந்து புக்கில் இருக்கிறதே எழுதணுங்கிறது கிடையாது. நீங்கள் வேறு எழுதினீங்கனாலும் கரெக்டாக எழுதுனீங்கன்னா மார்க் கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த ரிலேஷன் அவங்க கேட்குற மாதிரி இல்லை, அதை வேறு மாதிரி மாற்றி எழுதிட்டீங்க அப்படின்னா வராது உங்களுக்கு மார்க்கு. சரிங்களா? இப்போ பாருங்கள், நாட் ரிஃப்ளெக்சிவ். இப்போ உங்களுக்கு ரிஃப்ளெக்சிவ் வரக்கூடாது, சிமெட்ரிக் வரக்கூடாது, டிரான்சிட்டிவ் வரக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் எழுதுங்கிறாங்க. இப்போ உங்களுக்கு செட்டு பாருங்கள், 0, 0. ரிஃப்ளெக்சிவ்னால் உங்களுக்கு அந்த ரிலேஷனில் என்னென்ன இருக்கணும், 0, 0 இருக்கணும், 1, 1 இருக்கணும், 2, 2 இருக்கணும், 3, 3 இருக்கணும். இதில் அது எதுவுமே இல்லை, உங்களுக்கு ரிஃப்ளெக்சிவ் வராது. சரிங்களா? சிமெட்ரிக் அப்படின்னா ஏ பி இருந்துச்சுன்னா பி ஏ இருக்கணுங்களா? 1, 2 இருக்குது, 2, 1 இல்லை, அதனால் உங்களுக்கு வராது. 1 வள்ளினாவே சிமெட்ரிக் இல்லைங்க. 2.3னா 3, 2,3னா 3,2 இல்லை, அதுவும் வராது. சரிங்களா? சிமெட்ரிக்கு வராது. இப்போ டிரான்சிட்டிவ்க்கு பாருங்கள், ஏ பி பிலாங்ஸ் டு ஆர் பி சி பிலாங்ஸ் டு ஆர். ஏ பி பி சி 1, 2 2, 3. இப்போ பாருங்கள், இது ஏ பி பி சிங்கிற மாதிரி இருக்குதுங்களா? 1, 3 இல்லைங்களா?
1,3ங்கிறது டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர், டிரான்சிட்டிவ் வராது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நானாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். 1,1 2,3 3,1 இது கண்டிப்பாக உங்களுக்கு ரிஃப்ளெக்சிவ் வராதுங்களா? எல்லா லெட்டர்ஸும் அதே பேரால் இருக்கணும். 1,1 மட்டும்தான் இருக்குது, 2,2 3,3 அது இதெல்லாம் இல்லை. சரிங்களா? 0,0 இல்லை. அதுக்கு அடுத்தது பாருங்கள், சிமெட்ரிக் வரக்கூடாதுங்கிறாங்க. சிமெட்ரிக் வரக்கூடாது அப்படின்னா 1,1 திருப்பி போட்டிங்கன்னா வந்துடும். 2,3க்கு 3,2 இல்லை, 3,1க்கு 1,3 இல்லை. சரிங்களா? இப்போ டிரான்சிட்டிவ் வரக்கூடாதுங்கிறாங்க. டிரான்சிட்டிவ் வரக்கூடாது அப்படின்னா பாருங்கள், நாட் டிரான்சிட்டிவ் இல்லை. அப்படிங்கும்போது 1,1 இப்போ 1ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எங்கேயுமே இல்லை, விட்டுருங்க. 2,3 3ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இங்கே இருக்குங்களா? ஸோ 2,3 3,1 அப்படின்னா உங்களுக்கு 2,1 வரணுங்களா? 2,1ங்கிறது டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர், ஸோ டிரான்சிட்டிவ் வராது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் சம். நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் மட்டும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஆறுங்கிறது பாருங்கள், 1,2 2,3 1,3 எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரிஃப்ளெக்சிவ் வராது. ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னாவே உங்களுக்கு அந்த செட்டில் 0 1 2 3 இந்த நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே அதனோட ஆர்டர் பார் அப்படியே இருக்கணும். உங்களுக்கு இல்லை, அதனால் ரிஃப்ளெக்சிவ் வராது. சரிங்களா? 0,0 1,1 2,2 3,3 எல்லாம் வரணும். இங்கே இல்லை, அதனால் உங்களுக்கு ரிஃப்ளெக்சிவ் வராது. சிமெட்ரிக் வரக்கூடாது. 1,2க்கு பேர் 2,1ங்களா? வரலை. சரிங்களா? அதனால் இது 1 இல்லைனாவே இல்லை தான், தப்பு, உங்களுக்கு சிமெட்ரிக் வரலை. டிரான்சிட்டிவ்க்கு பாருங்கள், டிரான்சிட்டிவ்க்கு 1,2 1,2 2,3 அப்படின்னா 1,3 வரணுமா? வந்துருச்சு. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், 2,3 3ல் ஸ்டார்ட் ஆகி இந்த பேருக்கு வந்து அடுத்தது எங்கே ஸ்டார்ட் ஆகுது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது பாருங்கள், எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். இங்கே டிரான்சிட்டிவ்னா 1க்கு வந்துருச்சுன்னு வந்து பார்க்கக்கூடாது. 2,3 3ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எங்கேயாவது இருக்குங்களா? இங்கே 2,3னா அடுத்தது இந்த 3ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பேர் எங்கேயாவது இருக்குங்களா? இல்லை, அதனால் விட்டுருங்க. 1,3 அதே மாதிரி பாருங்கள், 1,3 அப்படின்னா 3ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பேர் எங்கேயும் இல்லை, அதனால் இதை பற்றி பிரச்சனை கிடையாது. அதாவது உங்களுக்கு இதில் என்ன மீனிங் அப்படின்னா A, B, C அப்படிங்கிற ஒரு பேர் உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அதை பற்றி என்ன பண்ணி தேவையில்லை, கண்டுக்க தேவையில்லை. இருக்கிறத மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஒரே பேர் தான் கிடச்சிது. 1,2 2,3னா 3,1 1,3 கரெக்டாக வந்துருச்சு, டிரான்சிட்டிவ் வந்துருச்சு. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், நானாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்சிவ் வராது. 0,0 1,1 2,2 3,3 இல்லை, அதனால் ரிஃப்ளெக்சிவ் வராது. சிமெட்ரிக் பாருங்கள், 1,2னா 2,1 வரணும், சிமெட்ரிக் வராது. டிரான்சிட்டிவ், இது ஆல்வேஸ் டிரான்சிட்டிவ். எங்கே எதுவுமே வரலை அப்படின்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், A, B, C அப்படிங்கிற ஒரு பேர் வந்து உங்களால் ஆறில் கண்டுபிடிக்க முடிஞ்சதுனா தான் A, Cயை நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், A, B இருக்குது, B, Cங்கிற ஒரு பேர் உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இது ஆல்வேஸ் டிரான்சிட்டிவாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், தேர்ட் சம்மு. நாட் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், நாட் டிரான்சிட்டிவ் வர மாதிரி கேட்டிருக்காங்க எக்ஸாம்பிள். நான் சைடில் கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இனிமேல் வர சம்ஸ் எல்லாமே நான் போட்டிருக்கிறது கரெக்டாக இருக்குதாங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க். இன்றைக்கி இந்த ஹோம்ஒர்க்கை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸஸாக அடிஷ்னலாக அனதர் மெத்தடுன்னு இன்னொன்று கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? அனதர் ரிலேஷன்னு போட்டு இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ரிஃப்ளெக்சிவ் வருதா, சிமெட்ரிக் வருதா, டிரான்சிட்டிவ் வருதான்றது தான் நீங்கள் செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு சைட்லேயே அந்த இடத்துலையே ஹிண்ட் மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ R = 1,2 2,1 எடுத்துருக்கீங்கன்னா இது ரிஃப்ளெக்சிவ் வராது. ஏன்னா 0,0 1,1 2,2 3,3 இருக்கணும், அப்போ தான் ரிஃப்ளெக்சிவ். இல்லைன்னா வேறு எதுவுமே உங்களுக்கு ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. ஓகேங்களா? சிமெட்ரிக்கு பாருங்கள், சிமெட்ரிக் வரணுன்ட்டாங்க அப்படின்னா 1,2 2,1 வந்துருச்சு. நாட் டிரான்சிட்டிவ், எனக்கு டிரான்சிட்டிவ் வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. இப்போ பாருங்கள், 1,2 2,1ங்களா? இப்போ என்ன ஆகும் உங்களுக்கு? ஒன் கமா 2 2,1 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது A, B, C பாருங்கள்,
ஏ கமா பி பி கமா சி அப்படின்னா ஏ கமா சின்னு வந்துருங்களா 1,1 1,1ங்கிறது டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர் டிரான்சிட்டிவ் வராதுங்களா ஓகே அடுத்தது பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து நாட் ரிஃப்ளெக்ஸிவ் சிமெட்ரிக் டிரான்சிட்டிவ் வர மாதிரி நாட் ரிஃப்ளெக்ஸிவ் அப்படின்னாவே உங்களுக்கு 0,0 1,1 2,2 எல்லாம் இருக்கணும் இங்கே 1,1 2,2 இருக்குது 0,0வும் உங்களுக்கு என்ன இல்லை 3,3 இல்லை அதனால இது ரிஃப்ளெக்ஸிவ் வராது ஓகேங்களா சிமெட்ரிக் வந்துருச்சான்னு பாருங்கள் சிமெட்ரிக் பார்க்குறதுக்கு நீங்கள் ஒவ்வொன்றா செக் பண்ணணும் 1,2 இருக்குங்களா 2,1 இருக்குது ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பாருங்கள் நெக்ஸ்ட்டு இது 1,2க்கு 2,1 இருக்குது இது ரெண்டையும் விட்டுருங்க அடுத்தது 1,1 திருப்பி போட்டிங்கன்னா 1,1 தான் 2,2 திருப்பி போட்டிங்கன்னா 2,2 தான் அதனால் இது சிமெட்ரிக் வந்துருச்சு அதுக்கு அடுத்தது டிரான்சிட்டிவ் வருதான்னு பாருங்கள் டிரான்சிட்டிவ்க்கு 1,2 2,1 அப்படின்னா அதனோட பேர் 1,1 வந்துருச்சுங்களா அங்கே வந்துருச்சு ஓகே விட்டுருங்க அதுக்கு அடுத்தது பாருங்கள் 2,1 இப்போ இந்த 2,1 அப்படின்னா இப்போ இதில் உங்களுக்கு 2,1 இங்கே இப்போ இப்படி பாருங்கள் 2,1 1ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி 1,2 இதாக இங்கே பாருங்கள் 2,1 அப்படின்னா 1ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நீங்கள் எங்கே இருந்தாலும் எடுத்துக்கணும் அப்படி எடுக்கும்போது 2,2 ஆறில் வந்துருச்சுங்களா அதே மாதிரி இந்த 2,1க்கு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது இது இங்கே 1ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குதுங்களா 1,1 அப்படின்னா 2,1 இருக்குங்களா சரி விட்டுருங்க அதுக்கு அடுத்து 2,1க்கு எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு 1,1 1,1 அதே மாதிரி 1ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இங்கே 1,2 இருக்குது இப்போ இதுக்கு பாருங்கள் 1,2 அதே தான் வருங்களா ஓகே இவ்வளோ தான் 1ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது வேறு ஒன்றும் இல்லை அப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அது 2,2க்கு 2ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இங்கே ஒரு 2,1 இருக்குங்களா ஈக்குவல் டு உங்களுக்கு 2,1 தானே வரும் அதே தானே வருது அதனால் உங்களுக்கு இது நீங்கள் எடுத்த ஒவ்வொன்றுக்கும் ஏ கமா பி பி கமா சி இருக்குதான்னு பார்க்குறீங்க வரதுக்கெலாம் செக் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இது என்னவாக இருக்கும் டிரான்சிட்டிவாக இருக்குங்களா அடுத்தது பாருங்கள் ஃபிஃப்த்து ரிஃப்ளெக்ஸிவ் நாட் சிமெட்ரிக் அண்ட் நாட் டிரான்சிட்டிவ் கொடுத்துருக்காங்க ரிஃப்ளெக்ஸிவ் அப்படின்னாவே உங்களுக்கு 0,0 1,1 2,2 3,3 வந்துருச்சு இது ரிஃப்ளெக்ஸிவ் ஓகேங்களா சிமெட்ரிக் வரக்கூடாது அப்படின்னா இதெல்லாம் வந்துடும் 1,2னா 2,1 இல்லைங்களா அதனால சிமெட்ரிக் கரெக்ட் வந்துருச்சு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நாட் டிரான்சிட்டிவ் எனக்கு டிரான்சிட்டிவ் வரக்கூடாது அப்படிங்கும்போது நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்துடும் டிரான்சிட்டிவ் வரக்கூடாதுன்னா நீங்கள் இன்னொரு 2,3 சேர்த்துக்கணும் 1,2 2,3னா 1,3ங்கிறது நம்மளுக்கு இல்லை டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர் அதனால் உங்களுக்கு இது நாட் டிரான்சிட்டிவ் சரிங்களா ஒன்று வள்ளினால அது தப்பு தான் ஃபுல்லுமே நீங்கள் நாட் டிரான்சிட்டிவ்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் அனதர் ரிலேஷன் ஒன்று கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் தான் செக் பண்ணணும் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது 6th சம் ரிஃப்ளெக்ஸிவ் நாட் சிமெட்ரிக் டிரான்சிட்டிவ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ஸிவ் வந்துடணும் அப்படின்னா 0,0 1,1 2,2 3,3 வந்துருச்சுங்க சிமெட்ரிக் வரக்கூடாதுன்ட்டாங்க அப்படின்னா 1,2னா 2,1 நம்மளுக்கு இல்லை அதனால சிமெட்ரிக் வராது டிரான்சிட்டிவ்க்கு பாருங்கள் 1,2 இப்போ நம்மளுக்கு வந்து பேர் வந்து ஏ கமா பி பி கமா சி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணுங்களா 0வை எடுத்துக்கிட்டிங்கன்னா 0ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எதுவுமே இல்லை 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தாங்க பாருங்கள் 1,1 1,2 இப்போ 1,2 இருக்குது அதுலேயே பிரச்சனை இல்லை அதுக்கு அடுத்தது 2,2 2,2ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எதுவுமே இல்லை 3,3னா 3ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எதுவுமே இல்லை அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 1,2 இது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1,2 2ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு 2,2 இருக்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் 1,2 அதுலேயே இருக்குங்களா எடுத்தது நம்மளுக்கு 2 ரிலேஷன் தான் ஏ கமா பி பி கமா சிங்கிற மாதிரி வந்துச்சு அது 2 ரிலேஷனுக்குமே உங்களுக்கு எப்படி இருக்குது அதனோட ரிலேஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக வருது ஏ கமா பி பி கமா சி பிலாங்ஸ் டு ஆர்னா ஏ கமா சி பிலாங்ஸ் டு ஆருங்கிற மாதிரி கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அது என்னவாக இருக்கும் டிரான்சிட்டிவாக இருக்குங்களா அதுக்கு அடுத்தது ரிஃப்ளெக்ஸிவ் சிமெட்ரிக் நாட் டிரான்சிட்டிவ் ரிஃப்ளெக்ஸிவ் அப்படின்னாவே 0,0 1,1 2,2 3,3 வந்துடணும் சிமெட்ரிக் இருக்கணுங்கிறாங்க டிரான்சிட்டிவ் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சிமெட்ரிக் இருக்கணும் அப்படின்னா பாருங்கள் 1,2க்கு 2,1 இருக்குங்களா 2,3க்கு 3,2 இருக்குது சிமெட்ரிக் வந்துருச்சு டிரான்சிட்டிவ் வரக்கூடாது அப்படின்னா நாட் டிரான்சிட்டிவ் அப்படின்னா உங்களுக்கு இப்போ சிமெட்ரிக் அப்படின்னா
சிமெட்ரிக் அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணணும். இதே நாட் சிமெட்ரிக் அப்படின்னா என்ன மீனிங்கு, ஒரு இடத்துல தப்பு இருந்தால் போதும். இப்போ உங்களுக்கு இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, நாட் டிரான்சிட்டிவ்னு கேட்குறாங்க. இது நாட் டிரான்சிட்டிவா அப்படிங்கிறது, நாட் டிரான்சிட்டிவ் அப்படின்னா எங்கே தப்பு இருக்குது அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், இதில் நான் ஒரு ரிலேஷன் மட்டும் எடுத்துக்கிறேன். 1,2 2,3 எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். விச் இம்ப்ளைஸ் 1,3 1,3 இங்கே இருக்குங்களா, இல்லை, டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். டிரான்சிட்டிவ் நாட் டிரான்சிட்டிவ், நீங்கள் ரிமைனிங் வந்தாலும் சரி, உங்களுக்கு வரலைனாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஃபஸ்ட்டு எங்கே தப்பு இருக்குது, ஒன்று தப்பாக இருந்தாலும் அந்த ரிலேஷன் முழுசுமே உங்களுக்கு டிரான்சிட்டிவ் வரப்போகிறது கிடையாது. அதனால் நான் ராங் மட்டும் எடுத்து சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்கள், 8th ரிஃப்ளெக்ஸிவ் சிமெட்ரிக் டிரான்சிட்டிவ் மூணுமே வர மாதிரி. நீங்கள் மூணுமே வர மாதிரி அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ரிஃப்ளெக்ஸ் ரிலேஷனுக்கு 0,0 1,1 2,2 3,3 வந்துருச்சுங்களா. இப்போ இது ரிஃப்ளெக்ஸ் சிமெட்ரிக் அப்படின்னா உங்களுக்கு A, Bங்கிறது பிலாங்ஸ் டு ஆர், ஒரு பேர் இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நோ பேர் டு லைக் A, B பிலாங்ஸ் டு ஆர், A, B பிலாங்ஸ் டு ஆரில், அதாவது A, B அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அது ஆல்வேஸ் சிமெட்ரிக். அதே மாதிரி A, B, C பிலாங்ஸ் டு ஆர் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பேருமே என்னால் கண்டுபிடிக்க முடியாது. A, B, Cங்கிற மாதிரி இதில் ஒரு பேர் கண்டுபிடிக்க முடியாததுனால அது ஆல்வேஸ் உங்களுக்கு டிரான்சிட்டிவாக இருக்கும். நான் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸாம்பிளுக்கு நீங்களாவே செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். ரிஃப்ளெக்ஸிவ் சிமெட்ரிக் டிரான்சிட்டிவ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், என்னென்னு இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரிஃப்ளெக்ஸிவ் சிமெட்ரிக் இது பாருங்கள், ரிஃப்ளெக்சிவாக இருக்குங்களா, எல்லாமே இருக்குது ரிஃப்ளெக்சிவ். அதுக்கு அடுத்தது பாருங்கள் சிமெட்ரிக்கு 0,0. இப்போ சிமெட்ரிக் இருக்கணுன்ட்டாங்க. நாட் அப்படின்னா தப்பை எங்கே இருக்குதோ நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். எஸ் சிமெட்ரிக்காக இருக்கணும் அப்படின்னா கொடுத்துருக்க ரிலேஷனில் எல்லாமே வருதான்னு நீங்கள் செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணும்போது 0,0 திருப்பி போட்டிங்கன்னா அதே தான், 1,1 2,2 3,3 இதெல்லாம் திருப்பி போட்டிங்கன்னா அதே தான் வரும். 1,2க்கு 2,1 வந்துருச்சு, விட்டுருங்க. சரிங்களா. அதுக்கு அடுத்தது டிரான்சிட்டிவ்க்கு பாருங்கள். இப்போ டிரான்சிட்டிவ்க்கு ஒவ்வொன்றா செக் பண்ணணும். டிரான்சிட்டிவ் இருக்குதான்னு கேட்குறாங்க. நாட் டிரான்சிட்டிவ் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்போ 0,0 0ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஏதாவது இருக்குங்களா, இல்லை, விட்டுறலாம். அதுக்கு அடுத்தது பாருங்கள் 1,1 1ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு நம்பர் இருக்குது. 1,1 1,2 பாருங்கள். இப்போ இது இம்ப்ளைஸ் உங்களுக்கு என்ன வரும், 1,2 அங்கேயே இருக்குது, விட்டுருங்க. ஓகே, இது பிரச்சனை இல்லை, சால்வ் கரெக்டாக வந்துருச்சு. 2,2 நெக்ஸ்ட்டு 2,2ன்னு 2ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி 2,1ங்களா. இப்போ 2,1 தான் வரும், இம்ப்ளைஸ் வந்துருச்சு. 3,3 3ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எதுவுமே வரலை. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 1,2 இது வரல, விட்டுருங்க. 1,2 2,1 இம்ப்ளைஸ் 1,1 இருக்குது உள்ளாரையே. ஓகேங்களா. அதுக்கடுத்து 2,1 1,1 தான் இங்கே ஆல்ரெடி பார்த்தாச்சு, அது கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா. இப்போ இது ரிஃப்ளெக்ஸிவ் இருக்குது, சிமெட்ரிக் இருக்குது, டிரான்சிட்டிவ் இருக்குதுங்களா. இதே மாதிரி தான் ரிமைனிங் முன்னாடி இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு சொல்கிறீங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது எக்ஸாம்பிள் 1.11 let S = 1 2 3 அண்ட் ரோங்கிறது. இப்போ நீங்கள் ஆரே தான் டிஃபைன் பண்ணுங்கிறது கிடையாது. இந்த இடத்துல நம்மளுக்கு ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. 1,1 1,2 2,2 1,3 3,1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ரோங்கிறது ரிஃப்ளெக்சிவா சொல்லுங்கள். நாட் அப்படின்னா ரிஃப்ளெக்ஸிவ் இல்லை அப்படின்னா ரீசன் எழுதணும். நீங்கள் மினிமம் என்ன பேர் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது ரிஃப்ளெக்சிவாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது சிமெட்ரிக்கா இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ரீசனை சொல்லணும். மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ் டு பி இன்க்ளூடட். அது சிமெட்ரிக்காக மாறுறதுக்கு என்ன பேர் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும், ஆர் அது சிமெட்ரிக்காக மாறுறதுக்கு என்ன பேரை நீங்கள் என்ன பண்ணணும், டெலீட் பண்ணணும் அதில் அந்த ரோவில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சிட்டிவாக இல்லையா, இல்லை அப்படின்னா ரீசனை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் டு பி இன்க்ளூடட் டு ரோ ஸோ ஆஸ் டு மேக் இட் டிரான்சிட்டிவ். அது டிரான்சிட்டிவாக மாறுறதுக்கு மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் இன்க்ளூட் பண்ணுறதுனா என்ன பண்ணணும், ஆர் டெலீட்டட் ஃப்ரம் ரோ அப்படின்னா என்ன டெலீட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது ஈக்குவேலன்ஸ் ரிலேஷன். இஃப் நாட் ரைட் த மினிமம் ஆர்டர்ட் பேர்ஸ் டு பி இன்க்ளூடட் டு ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஈக்குவேலன்ஸ் ரிலேஷனுக்கு ரோவுக்கு என்ன இஃப் நாட் அப்படின்னா நீங்கள் ரீசனை சொல்லிவிட்டு மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ் என்னென்ன பேர்ஸ் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா அது ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அடுத்தது பாருங்கள் செட்டு எஸ்ஸுங்கிறது 1 2 3
ரிலேஷன் ரோங்கிறது 1,1 1,2 2,2 1,3 3,1. இப்போ நோ ஃபஸ்ட்டு கொஷின் இல்லை, இது ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. ரோ இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். ஏன் அப்படின்னா ரீசன் கேட்குறாங்கல்ல, உங்களுக்கு 1,1 2,2 இருக்குது. இங்கே செட்டில் 3 எலமெண்ட் இருக்குதுங்களா, 3,3 இல்லை, டஸ் நாட் பிலாங்ஸ் டு ரோ. ஸோ 3,3 இஸ் இன்க்ளூடட். நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்டு, நோ ரோ இஸ் நாட் சிமெட்ரிக். ஏன் அப்படின்னா 1,2ங்கிறது ரோவில் இருக்கும், பட் 2,1ங்கிறது டஸ் நாட் பிலாங்ஸ் டு ரோ. 1,2ங்கிறது ரோவில் இருக்குது, பட் 2,1ங்கிறது டஸ் நாட் பிலாங்ஸ் டு ரோ. ஸோ இன்க்ளூட் 2,1. ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் இந்த 1,2வை டெலீட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது சிமெட்ரிக்காக இருக்கும். 1,1 2,2 3 போட்டிங்கன்னா அதே தான் வரும். 1,3க்கு 3,1 வந்துருச்சு. இப்போ இந்த 1,2வை பாருங்கள், 1,2க்கு 2,1 ஒன்றா இன்க்ளூட் பண்ணுங்கள். அப்படின்னா இந்த 1,2வை எடுத்துட்டீங்க அப்படின்னா டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சிமெட்ரிக்காக வந்துடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரோ இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ். ஏன்னா 3,1 பிலாங்ஸ் டு ரோங்களா, 1,3 பிலாங்ஸ் டு ரோல் இருக்குதுங்களா, பட் 3,3ங்கிறது டஸ் நாட் பிலாங்ஸ் டு ரோ. ஸோ உங்களுக்கு இப்போ இன்க்ளூட், இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளூட் 3,3யை இன்க்ளூட் பண்ணணும். அதே மாதிரி 3,3யை மட்டும் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா அது ட்ரான்சிட்டிவாக மாறாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும், இன்னொரு 3,2வை இன்க்ளூட் பண்ணணும். ஆர் டெலிட் 3,1 சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நான் 3,1 பிலாங்ஸ் டு ரோ, 1,3 பிலாங்ஸ் டு ரோ அப்படின்னா, பட் 3,3 டஸ் நாட் பிலாங்ஸ் டு ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சிங்களா. சரி ஓகேங்க. இப்போ 3,2க்கு பாருங்கள், கொஷினை பாருங்கள். 3,2 வரத்துக்கு இப்போ இதில் வந்து உங்களுக்கு 1,3 3ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு இங்கே டேரெக்டாக வராது. இப்போ நான் 3,3 மட்டும் எனக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரோவில் 1,1 1,2 2,2 1,3 3,1 நான் 3,3யை மட்டும் நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து ட்ரான்சிட்டிவான்னு பாருங்கள், கண்டிப்பாக வராது. 3,3யை மட்டும் இன்க்ளூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு பேருக்கு கரெக்டாக வந்துடும். 3,1க்கு 1,3க்கு 3,3 வந்து இப்போ இந்த 3,3 இன்க்ளூட் பண்ணும்போது இப்போ இதில் பாருங்கள் 3,3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டேன்னா நான் இப்போ 1,3 3,3 ஸோ இது கரெக்டாக வந்துடும். அடுத்தது உங்களுக்கு 3,2 இன்க்ளூட் பண்ண சொல்லியிருக்கோம் நம்ம. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ பாருங்கள், இதில் 3,3 நான் இன்க்ளூட் பண்ணதுக்கப்புறம் இது ட்ரான்சிட்டிவான்னு பாருங்கள். இந்த பேர் எடுத்துக்கோங்களேன், எல்லா பேரும் வந்துடும். எந்த பேர் வராது அப்படின்னா 3,1 1,2 இந்த 2 பேரையும் எடுத்துக்கலாங்களா. இது எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 3,2ன்னு வருங்களா. இது டஸ் நாட் பிலாங்ஸ் டு ரோ. ரோவில் 3,2ங்கிறது இல்லை. அதனால் நீங்கள் ஒன்றா 3,3யை மட்டும் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா அது ட்ரான்சிட்டிவாக மாறாது. கூடவே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அந்த 3,2வையும் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா தான் டோட்டலாக அந்த ரோங்கிறது உங்களுக்கு ட்ரான்சிட்டிவாக மாறும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதில் சிமெட்ரிக் அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒன்று தான். இப்போ வந்து உங்களுக்கு A, B, B, Cங்கிற 2 பேர் பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன ஆகும், நீங்கள் 3,3 மட்டும் வரல கரெக்டாக, அதனால் நான் 3,3யை மட்டும் ரோவில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அப்போ 3,3யை மட்டும் இன்க்ளூட் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ ட்ரான்சிட்டிவாக மாறாது. அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்க, மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் டு பி இன்க்ளூடட் டு மேக் இட் ட்ரான்சிட்டிவ்னு கேட்குறாங்க. ட்ரான்சிட்டிவ்னு கேட்கும்போது 3,3யை மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரான்சிட்டிவாக மாறாது. ப்ளஸ் நீங்கள் அது கூட என்ன பண்ணிக்கணும், 3,2ங்கிற பேரை இன்க்ளூட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த ரோ முழுசும் உங்களுக்கு என்ன ஆகும், ட்ரான்சிட்டிவாக மாறும். அல்லது உங்களுக்கு நம்மளுக்கு பிரச்சனைக்குரியது என்னது, அந்த 3,1 தானே. இப்போ உங்களுக்கு அந்த 3,1 மட்டும் டெலீட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 3,1 பிலாங்ஸ் டு ரோ, 1,3 பிலாங்ஸ் டு ரோவாக இருக்கும் பொழுது 3,1 மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு there is no pair to like A, B, B, C belongs to Rங்கிற மாதிரி வராது. உங்களுக்கு இந்த இடத்துல இது இந்த மாதிரி வராதுங்கும் போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அது ஆல்வேஸ் ட்ரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு இது 2 இருக்கிறதுனால இது இல்லை அப்படிங்கிறோம். இதை டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகாது, A, B, B, C belongs to Rங்கிற மாதிரி உங்களால் ஃபைன் பண்ண முடியாது. ஸோ இதை டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 4th, இது கொடுத்துருக்க ரிலேஷன் வந்து ஈக்குவேலன்ஸ் ரிலேஷன் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அது
ரிஃப்ளெக்சிவாகவும் இல்லை, சிமெட்ரிக்காகவும் இல்லை, டிரான்சிட்டிவாகவும் இல்லை. ரோ இஸ் நாட் an ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இப்போ இன்க்ளூடிங் த நியூ பேர்ஸ். இப்போ நீங்கள் ஒவ்வொன்றா ஃபைன் பண்ணிட்டு வந்தீங்களா? என்னென்ன பேர்? 3,3 ஒன்று பாருங்கள், 3,3 2,1 இன்க்ளூட் பண்ண பேர்லாம். அதே மாதிரி இங்கே 3,2 3,3 2,1 3,2 இதெல்லாம் ரோவில் கொண்டு போயிட்டு இந்த பேரெல்லாம் இன்க்ளூட் பண்ணுங்கள். நான் ரோவில் கொண்டு போயிட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இதெல்லாம் கிவனு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் 1,1 2,2 3,3 நெக்ஸ்ட் 1, அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஆல்ரெடி இருக்கிற பேரோட இந்த 3 பேரையும் சேர்த்து ரோவை எழுதிக்கிட்டேன். இப்போ இந்த ரோ வந்து உங்களுக்கு ஈக்குவேலன்ஸ் ரிலேஷனான்னு பாருங்கள். ஈக்குவேலன்ஸ் ரிலேஷன்னா உங்களுக்கு என்ன மீனிங்? ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் டிரான்சிட்டிவாக இருக்கணும். ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் டிரான்சிட்டிவாக இருக்குது. ரிஃப்ளெக்சிவ்னா 1,1 2,2 3,3 இது ரிஃப்ளெக்சிவாக இருக்குது. சிமெட்ரிக்காக இருக்குதா? 1,2னா 2,1 வந்துருச்சுங்களா? 1,3னா 3,1 3,2 அப்படின்னா 2,3 வரலை. பாருங்கள், இட் இஸ் நாட் an ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். 3,2 பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னா 2,3 டஸ் நாட் பிலாங்ஸ் டு ரோவாக இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், இதில் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இன்க்ளூட் 2,3 இன் ரோ. இப்போ 3,2 ரோவில் இருக்குது, 2,3 எனக்கு இல்லை அப்படிங்கும்போது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் வராதா? இப்போ நான் 2,3 இன்க்ளூட் பண்ணி பார்க்குறேன் அந்த நியூ ரிலேஷனில். இப்போ பாருங்கள், அதே ரிலேஷனில் 1,1 2,2 3,3 1,2 2,1 பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த நியூ ரிலேஷனில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த நியூ ரிலேஷனில் பாருங்கள் 1,1 2,2 3,3 1,2 2,1 தான் இங்கேயும் பாருங்கள். மேலே கரெக்டாக வச்சுருக்கேன் பாருங்கள். 1,3 3,1 ஓகேங்களா? இப்போ இந்த நியூ ரிலேஷனில் பார்த்தீங்கன்னா 3,2 வரைக்கும் வந்துருச்சு. எல்லாம் எழுதிட்டேன். 2,3 இன்க்ளூட் பண்ணணும்னு சொன்னால் ஏன்னா நம்மளுக்கு தான் சிமெட்ரிக் வரலிங்களே. 3,2க்கு பிலாங்ஸ் டு ரோவில் இருந்தால் 2,3 வரலிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன்னா இப்போ அந்த 2,3 நான் இன்க்ளூட் பண்ணி விட்டேன். இப்போ பண்ணினதுக்கப்புறம் பாருங்கள் ரிஃப்ளெக்சிவ் வருதா, சிமெட்ரிக் வருதா, டிரான்சிட்டிவ் வருதான்னு செக் பண்ணலாம். 1,1 2,2 3,3 ரிஃப்ளெக்சிவ் வந்துருச்சு. சிமெட்ரிக்கு பாருங்கள் 1,2 2,1 இருக்குது, 1,3க்கு 3,1 இருக்குது, 3,2க்கு 2,3 இருக்குது. ஓகேங்களா? இப்போ சிமெட்ரிக்கு வந்துருச்சு. டிரான்சிட்டிவ் வருதான்னு செக் பண்ணுங்கள். டிரான்சிட்டிவ் வருதான்னு செக் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள் 1,1 1ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இதெல்லாம் ஒவ்வொன்றும் நீங்கள் செக் பண்ணி தான் ஆகணும். மனசுக்குள்ளே செக் பண்ணிக்கோங்க. 1,2 நான் வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக போட்டு காமிக்கிறேன். 1,2 இருக்குதுடா, செக் பண்ணிக்கோங்க. இருக்குது. அதுக்கு அடுத்தது பாருங்கள் 2,2 2,2 2ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எங்கே இருக்குது? 2,1 பார்த்துக்கிட்டே வரணும் நீங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2,1 அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிறது 2,1ங்களா? இப்போ 2,1 வந்துடும். ஓகேங்களா? இதுலேயே பாருங்கள் 1,1ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி 1,1ங்களா? நான் 1 மட்டும் போட்டுட்டு விட்டுட்டேன். 1,1ல் 1,2 போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது 1,3 அப்படின்னா 1,3 வந்துருங்களா? அதுக்கு அடுத்தது 1ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி அவ்வளோதான். 2ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இப்போ ஒவ்வொன்றா இப்போ நீங்கள் 1,1 எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்தது 1ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் செக் பண்ணணும். 2 இருக்குது, நான் செக் பண்ணி விட்டேன். அதுக்கு அடுத்து 2ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி 2,1 வேறு எங்கே 2ல் இதாங்க பாருங்கள் 2,2 2,3 இப்போ இதை பாருங்கள் 2,3 வந்துருச்சுங்களா? இருக்குது. அதுக்கு அடுத்தது 3க்கு போங்க. 3,3க்கு 3,3 3ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி 3,1 இருக்குங்களா? அப்புறம் உங்களுக்கு என்ன வரும்? 3,1 வரும். அதுக்கு அடுத்து 3,3 நெக்ஸ்ட்டு 3,2 அப்படின்னா 3,2 தான் வரும். அதெல்லாம் இருக்குது இதுக்குள்ளார. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள் 1,2 1,2 2,1 இது ரெண்டே எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1,2 2,1 1,1 இருக்குது. அதுக்கு அடுத்தது பாருங்கள் வேறு 2ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இங்கே பாருங்கள் 1,2 1,2 இதை மட்டும்தான் நான் இப்போ எடுத்துருக்கேன். இதை எடுத்து இது கரெக்டாக வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது 2ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி 2,3 அப்படின்னா 1,3 வந்துருச்சுங்களா? இருக்குது தா. ஓகே. அதுக்கு அடுத்து 2,1 2,1 1ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எங்கெங்கெல்லாம் இருக்குது? 1,3 அப்படின்னா 2,3 இருக்குதுங்களா? இருக்குது. ஓகே. அதுக்கு அடுத்தது 2,1க்கு 1ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வேறு எங்கே இருக்குது பாருங்கள்? 1ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நீங்கள் பின்னாடியும் பார்க்கணும், முன்னாடியே போயிட்டு இருக்கக்கூடாது. 1ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி 1,2ன்னு ஒன்று இருக்குங்களா? அப்படின்னா 2,2 வந்துருச்சுங்களா? அதுக்கு அடுத்தது 2,1க்கு 1ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி 1,1 முன்னாடி இன்னொன்று இருக்குதுங்களா? இப்போ
2,1 இதெல்லாம் வந்துருச்சு உள்ளாரே ரோவிலே இருக்குது. நீங்கள் எத்தனை ஆன்சர் கண்டுபிடிச்சி இந்த ரோ இது எல்லாமே ரோவில் இருக்குது. அப்படின்னா இது என்னாச்சு கரெக்டு. அதுக்கு அடுத்து இப்போ 2,1 முடிஞ்சுது. 1,3 இப்போ பாருங்கள் 1,3 1,3க்கு பாருங்கள் 3ல் முடிகிற மாதிரி 3,1 இப்போ உங்களுக்கு 1,1 வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது 1,3க்கு 3,2 1,3க்கு அடுத்தது 3,2 போட்டு பாருங்கள் 1,2 இருக்குதுங்களா இருக்குது. அதுக்கு அடுத்தது பாருங்கள் 1,3க்கு இந்த சைடு அப்படியே பேக்கில் வந்தீங்கன்னா 1,3க்கு 3,3 போடலாங்களா 1,3 வந்துடும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 3,1க்கு 1ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எங்கே இருக்குது எங்கே பாருங்கள் 3,1 1ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி 1,2ங்களா இதை ரெண்டையும் பாருங்கள் 3,2 வந்துடும் சரிங்களா. அதே மாதிரி 1ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி 1,1 3,1 வந்துடும். அதுக்கப்புறம் 3,2க்கு 2ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இதை ரெண்டையும் பாருங்கள் 3,3 இருக்குதுங்களா. அதே மாதிரி 2,1 இது ரெண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா 3,1 இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி எல்லா நம்பரும் இதை கரெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். ரிஃப்ளெக்ஸிவ் வந்துருச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸிவ் பார்த்துடலாம் ஈஸியாக, சிமெட்ரிக் ஈஸியாக பார்த்துடலாம். அந்த டிரான்சிட்டிவ் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். அதே நாட் டிரான்சிட்டிவ் அப்படின்னா ரொம்ப ஈஸி. எங்கே ராங் அசம்ஷன் வருதோ அந்த இடத்த மட்டும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா போதும். டிரான்சிட்டிவ் நாட் இல்லாத டிரான்சிட்டிவ் செக் பண்ணணும் அப்படின்னா மட்டும் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. எல்லா பேரும் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். தட் இஸ் A, B, B, C பிலாங்ஸ் டு ரோ அப்படின்னா A, Cங்கிறது பிலாங்ஸ் டு ரோவில் இருக்குதான்னு மட்டும் எல்லா பேரையும் கரெக்டாக செக் பண்ணிங்கன்னா போதும். இது எல்லாமே வந்துடும். therefore it is an equivalence relation. இப்போ பாருங்கள் இந்த கொடுத்துருக்கிற ரோவில் இருந்து நீங்கள் புதுசாக என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணீங்க அப்படின்னா 3,3 2,1 3,2 அண்டு 2,3 ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் இப்போ 4 பேர் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். கூட நம்ம கிவன் கொஷினில் உள்ள ரோவுக்கும் இந்த நியூ ரிலேஷன் இந்த ரோ 1ங்கிறது நம்மளுக்கு நியூ ரிலேஷன். அந்த ரிலேஷனில் நீங்கள் இந்த 4 பேர்ஸ் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா தான் இது வந்து உங்களுக்கு ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக மாறும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் தியரம் 1.1. The number of relations from a set containing m elements to a set containing n elements is 2 power m into m power mn அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. In particular the number of relations on a set containing n elements is 2 power n square அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. let a and b be 2 sets. 2 செட் எடுத்துக்கிறீங்க a bன்னு உங்களுக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க. n ஆஃப் a அப்படின்னா ஒரு செட்டில் m எலமெண்ட்ஸ் இருக்குது, n ஆஃப் bனா n எலமெண்ட்ஸ் ஓகேங்களா. ஒரு செட்டில் m எலமெண்ட்ஸ் இன்னொரு செட்டில் n எலமெண்ட்ஸ் இருக்குது. n ஆஃப் a கிராஸ் b அப்படின்னா m இன்ட்டு n அதாவது உங்களுக்கு a கிராஸ் b எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்டர்டு பேர்ஸ் எழுதும்போது n ஆஃப் a கிராஸ் பிக்கு தான் உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ஆல்ரெடி பார்த்துருப்போம் நம்ம ஃபஸ்ட் எக்ஸசைஸில். n ஆஃப் a கிராஸ் b ஈக்குவல் டு n ஆஃப் a இன்ட்டு n ஆஃப் bங்களா அப்படின்னா m இன்ட்டு n தானே m இன்ட்டு n. Since every subset of a cross b is a relation from a to bங்களா இது நாம் ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். a cross b இருக்கிற ஒவ்வொரு செட்டுமே a to b ரிலேஷனாக இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கேன் நான்ட்டு. ஸோ நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் ஈக்குவல் டு இப்போ நம்மளுக்கு சப்செட்டு நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் அப்படின்னா 2 பவர் என்னங்களா. இப்போ ஏ கிராஸ் பியில் இருக்கிற ஒவ்வொரு சப்செட்டுமே ஒரு ரிலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு சப்செட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி தானே ஒரு ரிலேஷனு. அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் ஈக்குவல் டு 2 பவர் என்னன்னு சொல்லிடலாங்களா. 2 பவர் n is nothing but n of a cross b equal to 2 power a cross b க்கு m into n எழுதிடலாம் ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்கள் if a equal to b ஏவும் பியும் சேம் செட்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா the number of relations on a set containing n elements equal to இப்போ இந்த m இருக்குது பார்த்தீங்களா 2 பவர் m into nக்கு பதிலாக mக்கு பதிலாக என்னன்னே போடுங்க. ஒரே ஒரு செட்டு தான் அந்த நம்மளுக்கு வந்து சேம் செட்டாக எடுத்துக்கிறீங்க. ஏவுலேயும் உங்களுக்கு n எலமெண்ட்ஸ் தான் இருக்குது, பிலேயும் n எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. அப்படி எடுத்துக்கும் போது உங்களுக்கு 2 பவர் n இன்ட்டு n என்ன வரும் n ஸ்கொயர்னு வந்துருங்களா. இப்போ இதில் mக்கு பதிலாக என்னன்னு போட்டிங்க அப்படின்னா புட் m ஈக்குவல் டு n அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு n ஸ்கொயர்னு வந்துடும். அதே மாதிரி 2 ரிசல்ட் பாருங்கள். இப்போ இது நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் நம்பர் ஆஃப் ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன்ஸ் ஆன் எ செட் கண்டெய்னிங் n எலமெண்ட்ஸ் இஸ் 2 பவர் n ஸ்கொயர் மைனஸ் n ஓகேங்களா. இது ஒரு ஃபார்முலா டேரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு த நம்பர் ஆஃப் சிமெட்ரிக் ரிலேஷன்ஸ் ஆன் எ செட் கண்டெய்னிங் n எலமெண்ட் சிமெட்ரிக் ரிலேஷன்ஸ் 2 பவர்
n ஸ்கொயர் ப்ளஸ் n டிவைடட் பை 2. ஸோ இது ரெண்டும் ஃபார்முலா. ஸோ உங்களுக்கு வந்து எலமெண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நம்பர் ஆஃப் ரிலேஷன் ரிஃப்ளெக்ஸ் ரிலேஷன்ஸ் எவ்வளோ கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவில் என்னோட வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இதோட எக்ஸசைஸ் 1.2 ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.